தலைமை தாங்கி நடத்துகின்ற ஃபாதர் ப்ரொஃபஸர் சந்திரகாந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதை கூட கலைக்கின்றேன் கூட அழைக்கின்றேன் சந்திரகாந்தன். அடுத்ததாக மிஸ்டர் ப்ரொஃபஸர் மிஸ்டர் செல்வநாதன் ஜூமிலே ஜாயின் பண்ணியிருந்தார். ஆஸ்திரேலியாவிலிருந்து மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லது அது பற்றிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் ப்ரொஃபஸர் நீங்கள் நடுவில் இருக்கலாம் ஃபாதர். If you don't mind. And also I would like to call Anathala Tamavire Talavar Nimal Vinayamuthi to the stage. Coordinator, India Canadian ஏற்பாட்டாளராக தலைமைதாங்கி நடத்தி கொண்டிருக்கிற முரளி சுவர்களை நான் கொண்டிருக்கிறேன். முரளி வணக்கம் ப்ளீஸ். மிஸ்டர் செல்வநாதன் ப்ரொஃபஸர் கேட்குறது தெரியல. அவரை ஜூமிலே நாங்கள் வரவேற்றுக் கொண்டு மாநாடு பற்றிய விளக்கங்களை உங்களுக்கு அளிப்பதற்காக இங்கு பலர் தயாராகிறார்கள். நெக்ஸ்ட் ஒரு 1 hour அதிகமாக நாங்கள் முடிக்கலாம் எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் முதலில் அனைத்துலக தமிழர் பேரவை தலைவர் நிமால் வினாயமுத்தி அவர்கள் தமிழர் பேரவை அனைத்துலக தமிழர் பேரவை பற்றிய தகவலை உங்களோடு பகிர்ந்து அதை மாலை வணக்கம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும், இருந்தாலும் ஒரு ஃபண்டு அனைத்துலக தமிழர் பேரவை பற்றி தெரிந்தவர்கள் நாங்கள் என்ன தெரியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுடன் இந்த செய்தி இன்னும் இங்கே தெரியாதவர்களுக்கும் போய் செய்து நம்பிக்கையில் அதாவது கடந்த கரண்ட் சுச்சுவேஷன், அதாவது நிகழ்காலத்தின் தேவை கருதி வடகிழக்கின் மேம்பாட்டை மையப்படுத்தி எப்படி நாங்கள் ஈழத்தமிழர்களை எம்பவர் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டிவை வச்சுக்கொண்டு கடந்த டிசம்பரில் நாங்கள் இதுக்கான ஒரு 50 பேருக்கு மேற்பட்ட ஒரு ஃபவுண்டர் மெம்பர்ஸை இணைத்து அதில் இருந்த ஒரு இடைக்கால நிர்வாக சபையை உருவாக்கி இருக்கிறோம். இது இந்த ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்து ஒன்று நாங்கள் உலகம் வாழ்வதற்குள்ள நாங்கள் ஒரு தொடர்பாடலை இறுக்கமான முறையில் வைத்திருந்தால், அடுத்தது எங்கள் கலை கலாச்சாரம் போன்ற விடயங்களை பங்கேற்ற தேசங்களில் பேணி பாதுகாத்தலும் கொண்டு, அடுத்தது ஒரு மனித நீதிக்கான விடயங்களை கண்டுகொள்வதும், அதில் மிகவும் முக்கியமான விடயம் வந்து பொருண்மிகம் சார்ந்த விடயங்களை நாங்கள் வடகிழக்கில் எப்படி எம்பவர்மெண்ட் கிரியேஷன் அதனூடாக அதான் நாங்கள் இந்த தேசத்தை கட்டியெழுப்ப முடியும். முதல்ல எங்கள் தேசத்திலிருந்து வெளியேறவர்களுக்கு அங்கே நாங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேணும், நம்பிக்கையை ஏற்படுத்த வேணும். வடகிழக்கில் நாங்கள் வாழலாம், நாங்கள் நாட்டுக்கு வெளியில் போக தேவையில்லை, அந்த சூழலை ஏற்படுத்துகிற விடயங்களை தான் இதில் மிகவும் முக்கியமான விடயமாக கருதி, அத்துடன் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற அமைப்புகளோட பல அமைப்புகளும் இந்த விடயங்கள் சார்ந்த ஆணையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அமைப்புகள் மட்டுமில்லை, தனிநபர்களும் சிலர் இங்கே இருக்கிறார்கள் அமைப்புகளோட மிக சக்தி வாய்ந்த நிலையில. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரு தொடர்பாடல் ஒரு ஒருங்கிணைவுன்றது எல்லாரும் ஒன்றாம் என்று சொல்லல, ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ல செய்தமா இருந்தால் தான் எங்களுக்கு, அதாவது இந்த சமூகம் வளர்ச்சி அடைகிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு சமூக பலம் ஒன்று எட்டும். அதுதான் எங்கள் ஈழத்தமிழரை பாதுகாக்கும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. இதுக்கான இடைக்கால நிர்வாக சபை 25 பேரை கொண்ட குளோபல் அமைப்பு. கனடாவில் மட்டுமில்லை, கனடாவில் தான் கொஞ்சம் முதன்மையாக இயங்குது. இது புலம்பெயர்ந்த நாடுகள் அனைத்திலும் இருந்து ஆக்கள் இணைக்கப்பட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இதுக்கான ஜாப்பு வெளியிட்டு உறுப்பினர்களை இணைத்து உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுற ஒரு நிர்வாக சபை உண்டு. தொடர்ச்சியாக அனைத்துலக தமிழர் பேரவையில் ஆப்ஜெக்டிவ் மேண்டேட் எடுத்து செல்லும். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் எப்படி வடகிழக்க மேம்படுத்தலாம் என்று பலருடன் ஆலோசித்த போது இதில் பேராசிரியர் செல்வநாதன், பேராசிரியர் சந்திரகாந்தன் அவர்கள் ஆலோசனையிலும் அவர்கள் முன்னதார்கள் தாங்கள் இந்த மகாநாட்டுடைய ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்றை ஒருங்கிணைத்து தாங்கள் இருவர்களும் சேர்ந்து தலைமை தாங்கி நடத்துவதை எப்படி நாங்கள் அனைத்துலக தமிழர் பேரவை ஒருங்கிணைத்து கொடுக்குற இடையில நடந்திருக்கிறது. இது பல கல்விமான்கள் இணைந்திருக்கிறார்கள். இதை இங்கே இருவர் நிற்கிறார்கள், விவரமாக குறிப்பிடுவார்கள். உங்களுக்கு மேலதிக தேவையாய் நான் அதை தெரிவிக்கிறேன். நன்றி. இந்த மாநாட்டின் கோஆர்டினேட்டராக கனடாவிலே கடமையாற்றி அதை எடுத்துச் செல்லியிருக்கின்ற
இருக்கின்ற மிஸ்டர் முரளி சுபவர்களை நம்மள பேரவையின் அனைத்து தமிழர் பேரவையின் அழைப்பை ஏற்று வருவதற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஊடக அமைச்சருக்கு போன இலங்கையின் வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி முயற்சிக்கான சர்வதேச மகாநாடு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை டொரண்டோவில் நடைபெற உள்ளது. இது எங்கே நடக்கும்னா 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ஸ்கார்ப்ரோ கேம்பஸில், 12ஆம் தேதி ஃபைனல் டே ஒரு டின்னரோட ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டரில் முடியும். இந்த சர்வதேச கல்வியாளர் மாநாடு உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் மக்களின் மொழி, கலாச்சாரம், கல்வி, சமூக முன்னேற்றம், அபிவிருத்தி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் முன்னேற்றகரமான வழிமுறைகள் குறித்து ஆய்வு கட்டுரைகளையும் கருத்து வெளிப்பாடுகளையும் பகிர்ந்து கொள்ளும் மிக ஒரு முக்கியமான தளமாக அமைய உள்ளது. எமது தாயகத்தின் நிலையான பொருளாதார சமூக அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு இந்த மகாநாடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மகாநாடு முதலீட்டாளர்கள், செயற்பாட்டாளர்கள், ஆய்வு படிப்பை மேற்கொள்ளும் மற்றும் வடக்கு கிழக்கு தேசத்தின் மேம்பாடு போன்றவைக்கு உதவி அளிக்கும். இந்த மகாநாடு தமிழ் மக்களின் அறிவியல் பங்களிப்பு, கலாச்சார பாரம்பரியம் மற்றும் உலகளாவிய ஒற்றுமையை வலியுறுத்தும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமையுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளில் பறந்து வாழும் தமிழ் அறிஞர்கள் பலரும் தமது ஆய்வு கட்டுரைகளை இந்த மாநாட்டில் சமர்ப்பிக்க உள்ளனர். இந்த ஆய்வுகள் எமது தாயகத்தின் முன்னேற்றத்தை மையப்படுத்தியதாக அமையும் என்பதோடு அங்குள்ள கள நிலைமையினை அறிவுபூர்வமாக அணுகுவதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கும் என்று நாம் நம்புகின்றோம். இதன் மூலமாக வடக்கு கிழக்கின் முன்னேற்றத்திற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்கள் குறித்து தெளிவினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் இங்கு அடையாளப்படுத்தப்படும் சில முக்கியமான விடயங்களுக்கு தீர்வினை காணும் வகையிலான செயல் திட்டங்களை ஒருங்கிணைப்பதற்கு அனைத்துலக தமிழர் பேரவை தயாராக இருக்கிறது. இந்த மகாநாடு தொடர்பான விடயங்களை conference.tamilfederation.org conference.tamilfederation.org என்ற எமது இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மகாநாடு குறித்த விடயங்களை தங்களின் ஊடகங்களில் வெளியிடுவதன் மூலம் இந்த விடயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு உதவுமாறு மிகவும் பணிவுடன் வேண்டிக்கொள்கிறோம். நன்றி. அனைத்துலக தமிழ் முரளி குறிப்பிட்டது போன்று இது உங்களுக்கு ஒரு காப்பி அது இருக்கிறது. இந்த ஊடக அறிக்கை நீங்கள் எடுத்து சொல்லலாம். இதில் கொஞ்சம் டீட்டெயில் இருக்கு. ஆனால் இந்த மாநாடு பற்றிய விளக்கமான ஒரு ப்ரெசன்டேஷன் இங்கே இருக்கிறது. இந்த மாநாட்டிலே முக்கியமான விடயம் என்றால் உலக ரீதியிலே இருக்கிற பல பேராசிரியர்கள், 15க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் ஒரு ப்ரோக்ராம் கமிட்டியாக சேர்ந்து அவங்க அந்த பேப்பர்ஸை ரிசீவ் பண்ணி மாநாட்டிலே ஸ்பீச்சஸ் அந்த ப்ரெசன்டேஷன்லாம் நடக்கிறது. அந்த ப்ரோக்ராம் கமிட்டிக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற கோச்சேஸாக இருக்கின்ற வணக்கத்துக்குரிய பேராசிரியர் யோசப் சந்திரகண்ணன், அங்கே ஜூமில் இருக்கின்ற பேராசிரியர் செல்வராமன் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறார். அவர் இருவரும் தலைமை கோச்சியராக இருந்தால் இந்த மாநாட்டை நடத்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு பின்னாலே உதவியாக லாஜிஸ்டிக்ஸை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அமைப்பாளராக இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த பிரச்சனையக்கூடிய கேள்விகளை கேட்கலாம். இப்பொழுது வணக்கத்துக்குரிய சந்திரகண்ணன் அவர்களை முயற்சி வைக்கிறேன். அவர் இப்பொழுது மாநாடு பற்றிய சிறிய விளக்கத்தை இருக்கிறார். ஆரம்ப நாட்கள் முதல் மிகவும் ஆர்வத்துடனும்
செல்வநாதன் அவர்கள். நாங்கள் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டவர்கள். எங்கள் முழு மூச்சோடு அவரை செய்து வருகின்றார். அவரிடத்தில் இருந்த அந்த தரிசன வீச்சு பற்றி நாம் பார்க்கின்ற போது அது எங்களுடைய நாட்டிற்கு தேவையான ஒன்று என்பதை நான் உள்ளுணர்ந்த பின்புதான் அவருக்கு உறுதியாக நான் செயல்படுகிறேன். உடனே விநாயகமூர்த்தி அவர்களும் அவர்கள் பின்புலத்தில் இருந்து இதை சக்தியாக விளங்குவார். குறிப்பாக சுருக்கமாக சில விடயங்களை மட்டும் நான் கூற விரும்புகின்றேன். 3 விடயங்கள். முதலிலே கண்டுவில்லாதவாறு தமிழர்கள் மத்தியிலே கூறிய ஆய்வு நோக்கு பல புலன்களில் இன்று தென்படுவதை பார்க்கிறோம். அது உலக தமிழர்களை பொறுத்தவரையில் நல்விழ தமிழர்களை பொறுத்தவரையில் நமக்கு உண்மை. முதலாவது, நாம் எவ்வளவு தூரம் வரலாற்றில் பின்னுக்கு போக முடியும் அங்கே சென்று எங்களுடைய அடையாளத்தின் அடிக்கூறுகளை பார்ப்பதிலும் பரிசீலிப்பதிலும் வளர்ப்பதிலும் உற்று நோக்குவதிலும் அதை பகிரங்கப்படுத்துவதிலும் கூடிய ஆர்வத்தை காட்டியிருக்கும். அது கீழடியில் மட்டுமல்ல, தமிழகத்திலே கீழடியாற்றிலே இருந்து இன்னும் உன்னதமாக உலக பரப்பிலே பல நிலைகளில் அது முன்னெடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது ஒன்று. ஆனால் மறுபுறத்திலே எமது அண்மைக்கால வாழ்வும் அண்மைக்கால வரலாறும் எவ்வளவு கேவலமாக சீரழிந்து வருகின்றது, அழிக்கப்படுகின்றது, திட்டமிட்டு அது ஒதுக்கப்படுகின்றது நாம் உற்று நோக்குகின்றோம். குறிப்பாக ஈழத்தமிழத்தை நடைபெறுபவற்றையும் அங்குள்ள மக்கள் இந்த நிலத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு தன்மையோடு தான் கூடுதலான இளைஞர்கள், கற்றவர்கள், பல்கலைக்கழகங்களிலே பட்டம் பெற்றவர்கள் வாழ முனைவதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். மூன்றாவதாக, அரசியல் சூழலினால், வாழ்வு சூழலினால், தேவைகளினால் நாம் ஆங்கிலத்திலே டயஸ்போரான்னு சொல்லுவோம். உண்மையாக அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் ஒரு கிரேக்க சொல். தானியங்களை அல்லது விதைகளை தூவி எறிவது, அதுதான் உண்மையாக டியாஸ்போரான்னு சொல்லுவது. டிஸ்பர்ஷன், தூக்கி வீசுவது. அந்த மாதிரி தான் நாம் உலகம் தமிழர்கள் தூக்கி வீசப்பட்டோம் என்று நாம் உணர்கின்றோம். இன்று அங்கு எங்கு ஒரு விதை விழுகின்றதோ அங்குதான் அது வேரூன்றி வளர்கின்றது. அந்த காற்றையும் அந்த நிலத்தையும் அந்த மண்ணிலே உள்ள தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் ஒளியையும் பெற்று நீரையும் பெற்று அது வளர்க்கின்றது. அந்த வகையிலே தான் எங்களுடைய வாழ்வு நீண்ட காலத்துக்கு இந்த மண்ணிலே தான் இருக்கின்றது உண்மை. உலகத்திலே நாம் பெருமளவிலே புலம்பெயர்ந்தோம். ஆனால் இன்று நாங்கள் எங்களுடைய மண்ணை ஒரு சுற்றுலா தன்மையிலே தான் பார்க்கின்றோம். அங்குள்ளவர்களும் அதை அப்படியாகத்தான் பார்த்து நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்பதை வளர்க்கின்றோம். இந்த கட்டத்திலே தான் நாம் எங்களுடைய மண்ணின் வளத்தை, வாழ்வை, தொடர்ச்சியை திட்டமிட்டு நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அதற்கான பல சேவைகளில் பணிகளில் நாம் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடுவார்கள் எங்களிடம் அதற்கான சக்தி இருக்கின்றதா என்றால் உண்மையாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு 11 சொல்வார்கள். ஒரு சிறிய உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதிகமாக சிலர் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதிக பாடல்கள் நான் நம்ம எல்லாம் வாசித்திருப்பீர்கள் என்றால் நாம் உலகத்திலே ஏராளமான விடயங்களை பார்க்கின்றோம். இந்த யூடியூப் கலாச்சாரத்திலேயே நாம் கலர்களுடைய இளைஞர்களும் பிள்ளைகள் விடுவதை பார்த்திருக்கிறோம். ஒரு யூடியூப்ல ஒரு 40க்கு போவார். ஆனால் அதனுடைய சக்தி அப்படியானதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஆளுமை கொண்டு போய் உள்வாங்கிறது. நம்மோடு நாங்கள் அதுக்குள்ள முற்றுமுழுதாக ஈர்க்கப்படுகிறோம். மூன்றாவதாக எங்கேயும் கொண்டு டிவியை கொண்டு தூக்கி கொண்டு தெரியலாம். ஒரு வீட்டிலே தான் டிவியை பார்ப்போம். நாங்கள் செல்போனில் எல்லாத்தையும் பார்க்கணும். இது இந்த பண்பாடு ஒருபுறம் இருக்கு. மறுபுறம் எங்களுடைய இளைஞர்கள் மற்றவர்கள் ஆய்வுகளில் ஈடுபடுவதும் மிக உன்னதமானது என்பதை நான் பார்க்கின்றேன். நான் சொன்ன ஒரு ஒரு சோறு பார்த்தோம்னா ஒரு சிறிய இளைஞர் கனடா தொண்டை சார்ந்தவர் 17 வயசு. சோலாக்கங்களை அடிப்படையாக கொண்டு நீர்ப்பாசன வசதிகளை பார்த்து மன்னாருக்கு சொன்னபோது மன்னாரில் நடக்கின்ற நிலைமுறைகளை பார்த்து இதை எவ்வாறு இப்போது இருக்கின்ற இந்த இப்போது புதிதாக வளர்ச்சி பெற்று வருகின்ற செயற்கை நுண்ணறிவு சொல்வார்கள் AI, இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் ஒரு வளர்ச்சியை நோக்கலாம்னு சொல்லி அவர் கட்டுரை எழுதியிருந்தார். அதற்கு ஒன்றிய கவர்மெண்ட் ஒரு பரிசு கொடுத்தது. அதை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் எங்கேயோ பார்த்து அவரை அழைத்து ஒரு சுவிட்சர்லாந்தில் அண்மையில் ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அதில் 3 பேர் தென்னாசியாவில் சென்றவர், 2 மலையாளத்தை சார்ந்த மாணவர்கள் அங்கே வந்தார். கனடாவில் ஒரு தமிழ் பையன் இவர். இப்படியாக அவர் போனபோது அவர் கேட்டார்கள், இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு தாங்க சுவிட்சர்லாந்தில், அதனால இலங்கையில் ஒன்று செய்வோம்.
ஒரு சோறு பதினொன்றையும் சொல்லுங்கள் என்றால் எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் இந்த இத்தகைய ஆய்வுத்தன்மைகள் புலமைகள் வளர்வதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஒரு சந்ததி மெதுமையாக நாம் பின்புலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுடைய அடுத்த சந்ததியை முன்னோக்கி அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் உலகத்தில் எங்களுடைய தமிழர்களுடைய தனித்த பங்களிப்பை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இந்த நாட்டிற்கு வந்து வேறு 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகியனால் எங்களுடைய அடுத்த சந்ததியை எவ்வளவு தூரம் நாம் முந்த செய்கின்றோம் என்பதும் மனித குலத்தின் வளர்ச்சி உணர்வோடு அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதை நாம் முன்கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்தோடு தான் இதை செய்கின்றோம். இதிலே இதற்கான 15க்கும் மேற்பட்ட தலைப்புகளை பேராசிரியர் செல்வநாதன் அவர்களும் நாம் இதை ஆய்வு நன்மையோடு ஆரம்பத்திலே பார்த்தபோது அந்த தலைப்புகளை பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டோம். அது ஆரம்பத்தில் எவ்வாறு எங்களுடைய சனத்தொகையினுடைய மக்கள் பெருக்கத்தினுடைய எண்ணிக்கை திட்டமிட்டு குறைக்கப்படுகின்றது, மக்கள் சிதறிக்கப்படுகிறார்கள் என்பதில் இருந்து எங்களுடைய வளங்கள் எவ்வாறு அழிந்து போகின்றன, எங்களுடைய வளங்களை அழிப்பதனாலே ஏற்படுகின்ற பின்விளைவுகள் உதாரணமாக மன்னாரை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மன்னாரிலே 2 போகங்கள் செய்வார்கள் விவசாயம். இன்று கூடுதலாக இலங்கையில 18 வயதிலிருந்து 60 வயது வரைக்குமான வயதிலே புற்றுநோய் பல்வேறு விதமான புற்றுநோயாளர்கள் இருக்கிறவர்கள் மன்னாரை சார்ந்தவர்களாக அதை நீங்கள் உங்களுடைய மருத்துவ ஆய்வுகளின் ஊடாக அறிந்திருக்கிறீர்கள். ஏன் என்று பார்த்தால் தண்ணீர் அவ்வளவு தூரம் நாசப்பட்டுள்ளது. விளைச்சல் செய்கிற போது அவர்கள் போவதற்கும் பாதிக்கக்கூடாத இயற்கையோடு ஒவ்வாத பல ரசாயன பொருட்கள் சார்ந்த ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள் போன்றவற்றை கொண்டு செல்கின்றனர். கிருமி நாசினியும் அத்தகையது மோசமான அந்த மழை பெய்த தண்ணியை குளத்துக்கு செல்கின்றனர். அந்த குளத்தில் இந்த வாரம் வாய்ந்தார்கள் இருக்கிறார். பிள்ளைகளுக்கெல்லாம் குளித்தால் பொக்கலம் மாதிரி வருவது சொல்லி சொன்னார். இப்படியாக மிக கொடூரமான வகையில் அந்த நீர் மாசுபட்டதனால் ஏற்படுகின்ற மாற்றம் உணவினோடு செல்லுகிறது. இவற்றை ஆய்வு செய்வதற்கும் இவற்றிற்கு மருந்தாரமாக ஏதாவது செய்வதற்குமான ஆய்வுகள் பெண்கள் மத்தியில் செய்யப்பட்டாலும் அவற்றுடைய விளைவுகள் அங்கு சென்றடைவதில்லை. ஆகினால்தான் இத்தகைய மாநாடுகளுடைய முக்கியத்துவம் தொடர்பு மாநாடுகளின் தலைவர்கள் சொல்வார்கள். நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டால் கணித துறையாக இருக்கலாம், பொருளிய துறையாக இருக்கலாம், அல்லது எந்த துறையிலும் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் கான்ஃபரன்ஸ் அலர்ட்ஸ் சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகமான கான்ஃபரன்ஸ் சைக்காலஜியாக இருக்கலாம், மெடிசனாக இருக்கலாம், ரிலிஜனாக இருக்கலாம், சமூகவியலாக இருக்கலாம், அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் பல நாடுகளை சார்ந்தவர் தங்களுடைய ஆய்வுகளை பகிர்வதனால் ஆய்வுகளை தமிழர்களாகிய நாங்கள் இத்தகைய ஒரு ஆய்வை முன்னெடுப்பது மிகவும் தேவையான ஒன்று, முக்கியமான ஒன்று. ஆகவே தேவையும் முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டுதான் திரு செல்வநாதன் அவர்களும் பேராசிரியர் செல்வநாதன் அவர்களும் அவருடைய அழைப்பின் பேருக்காளரும் இன்று நாம் இதை வெளிக்கொணர்ந்த போது 72 ஆய்வுக் கட்டுரைகள் தலைப்புகளும் அதற்கான சுருக்கங்களும் தரப்பட்டிருக்கின்றன. இதை வைத்துதான் இதை முன்னெடுக்க முயற்சி செய்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பதற்கு தேவை ஒரு புறம், மறுபுறம் இதை உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே கல்வியிலே ஆர்வமுள்ள உங்களுடைய வருங்கால சந்ததியின் மத்தியிலே கொண்டு சேர்ப்பது, அவர்களை ஊக்குவித்து இத்தகைய விடயங்களை சரிய தன்மையை கொண்ட சூழ்நிலை அல்லது போன்ற வழியாக செய்யும்போது அதை பார்ப்பதற்கும் இந்த நாட்டில் மட்டுமல்ல, நாங்கள் ஒரு திருமணம் சொல்லினாலும் 10 நாட்டிலேருந்து இன்றைக்கு ஆக்கம் வரைக்கும் விதமாக திருமணத்திற்கும் எந்தவருக்கு மட்டும் நாங்கள் கொண்டு செய்யாமல் இதை சமூகத்துடைய வளர்ச்சிக்காக விரிவாக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவையும் உண்டு. அதையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு அடுத்து நாங்கள் சிவநாதன் அவர்களிடம் விளக்கமாக இதை பற்றி கூறுவார். பின்பு அவர் கேள்வியில் தான் நாம் பதில் சொல்லுவோம். நன்றி. நன்றி ஃபாதர் சந்திரகாந்த் அவர்களே. அதற்கு நான் குறிப்பிட்டது போன்று கல்விமான்களது முயற்சியினாலே இந்த நிகழ்வு என்பது அந்த வரையில் ப்ரோக்ராம் கமிட்டியில் ஒரு 15க்கு மேற்பட்ட ப்ரொஃபசர்ஸ் இருக்கின்றார்கள். ரீதியிலே 20 கோச்சியராக இருக்கிறார்கள். ப்ரொஃபசர் செல்வநாதன்
ஃபாதர் சந்திரன் அவர்கள் இப்பொழுது ப்ரொஃபஸர் செல்லன் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை பயன்படுத்தலாம். ப்ரொஃபஸர் கேட்குதா? சொல்லுவாங்க, கேட்குதா? நீங்கள் நினைக்கிறது கேட்குது. நான் நினைக்கிறது கேட்குறோம். கேட்குது. சரி. வணக்கம். வந்திருக்கின்ற சபையில் இருக்கின்ற எல்லோருக்கும் வணக்கம். ஏற்கனவே பேராசிரியர் வணக்கத்துக்குரிய சந்திரஹாசன் அவர்களுக்கு கருத்தரங்கு பற்றிய பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். இதில் சில விஷயங்களை நான் கருதாமல் இருக்கின்றேன். குறிப்பாக இந்த போராட்ட தமிழ் அரசியல் பல வகையான போராட்டங்களில் ஆர்வம் இருந்தபடியால் நான் இதை பற்றி நெடுகாமே இந்த துறையில் ஈடுபாடுபட்டிருக்கிறேன். கடந்த 16 வருடங்களாக போர் முடிந்த பின்பு ஏதாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்று காத்திருந்தோம். ஆனால் அது அப்படியான ஒரு நிகழ்ச்சி நிரல் சரியான முறையில் தயாரிக்கப்பட்டு செல்வதாக தெரியவில்லை. அந்த வகையில் கல்வியாளர்கள் என்ற முறையில் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை உந்துதலாக இருந்தது. பல விடயங்கள் ஏற்கனவே வடக்கு கிழக்கு முன்னேற்றத்திற்காக வெளிநாட்டில் உள்ள நாங்கள் பல வகைகளில் நமது பங்களிப்பை ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தரவின் அடிப்படையில் எந்த ஒரு விடயமும் எடுத்துச் செல்வதாக அறியப்படவில்லை. எல்லோரும் அட்ஹாக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். நாங்கள் எங்கெங்கே தங்களுக்கு தொடர்பிருக்கின்றதோ அங்கெல்லாம் சிறிய முறைகளில் ஒவ்வொரு வேலை திட்டங்களை எடுத்துச் செல்வார். ஆனால் அது ஒரு சமம், அதாவது அந்நியம் எல்லோருக்கும் ஒரே வகையில் போய் சேரத்தக்க மாதிரியாகவோ அல்லது சரியான ஒரு அடிப்படை திட்டங்கள் போடப்பட்டு அதன் மூலம் முன்னேற்றத்தை எடுத்துச் செல்வதாகவோ தெரியவில்லை. அந்த வகையில் இது ஒரு ஆரம்ப கட்டமாக நான் இதை பற்றி பலருடன் கதைத்த பொழுது கனடாவில் உள்ள கனத்துலக தமிழர் பேரவை இதில் முக்கியமாக ஆர்வம் காட்டினார்கள். அந்த வகையில் மற்றது கூடினளவு வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் கனடாவில் இருப்பதால் இதை அங்கு ஆரம்பித்து அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு இடங்களில் நகர்த்தி செல்வது பிரயோசனமாக இருக்கும் என்ற வகையில் கனடாவில் நாங்கள் உங்களுடைய ஆதரவோடு மக்களுடைய ஆதரவோடு இந்த ஒரு ஆய்வு கருத்தரங்கை நடத்தலாம் என்று யோசித்துக் கொண்டோம். அதை கல்விமான்களை பொறுத்தவரை மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கையில் உள்ள 5 பல்கலைக்கழகங்கள் இதில் மிகவும் ஆர்வம் காட்டுகிறார்கள். கல்வி நிலையங்களோடாகத்தான் முன்னேற்றங்களை எடுத்துச் செல்வது மிகவும் சுலபமாக இருக்கும் என்ற வகையில் அவர்கள் ஆராய்ச்சி ஏற்கனவே பல வகைகளில் நமது வடக்கு கிழக்கு பற்றிய முன்னேற்றம் பற்றிய ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், இந்த 5 பல்கலைக்கழகங்களிலிருந்து ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிப்பதற்காக பலரும் வருகின்றார்கள். சிலர் வர முடியாதவர்கள் ஆன்லைன் மூலமாக கட்டுரையை வழங்குவார்கள். இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால் சிங்கள ஆராய்ச்சியாளர்களும் இதில் சில சிங்கள ஆராய்ச்சியாளர்களும் மிக அக்கறையாக இருக்கிறார்கள். அவருடைய ஆய்வுக் கட்டுரைகளும் இங்கு கேட்கக்கூடியதாக இருக்கும் இந்த கருத்தரங்கை.
இப்படி 2 விடயங்கள் முக்கியமாக இந்த கருத்தரங்கில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஒன்று, தரவுகளின் அடிப்படையில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன என்பதை ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். அதை தெரிந்தால்தான் ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி அந்த வகையில் முன்னேறி செல்ல முடியும். அதற்காக முக்கியமாக இந்த ஆராய்ச்சி செய்பவர்கள் ஏற்கனவே தங்களுடைய தரவுகளின் அடிப்படையில் கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நாங்கள் மேலும் தரவுகள் சேர்த்து எந்தெந்த வளங்கள் இருக்கின்றன, என்னென்ன திட்டங்களை முன்னெடுத்து செல்லலாம் போன்ற விடயங்களை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றன. ஒரு கருத்தரங்கு மூலம் செய்துவிட முடியாது. அடிப்படையில் இந்த கருத்தரங்கு மூலம் நாங்கள் சில ஆரம்ப கட்ட விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கும். என்ன அடிப்படையில் அவசரமாக தேவைப்படுகின்றன, நீண்டகால நோக்கில் என்னென்ன தேவைகள் ஏற்படுகின்றன, இதை பற்றிய விவரங்களை அறிய வேண்டியதாக இருக்கும். இந்த கருத்தரங்கிற்கு இலங்கை பல்கலைக்கழகங்களிலிருந்து நான் குறிப்பிட்ட 5 பல்கலைக்கழகங்களிலிருந்து 53 பேர் கட்டுரைகள் சமர்ப்பிக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்தும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களும் வடக்கு கிழக்கு முன்னேற்றத்தில் அதிக அக்கறை காட்டுவது தெரிகிறது. அங்கிருந்து 10 பேர் கட்டுரை சமர்ப்பித்திருந்தார்கள். மத்திய நாடுகளில் இருந்து இன்னும் 10 பேர் தலைவர்கள் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அதில் நாங்கள் 53 கட்டுரைகளை தெரிவு செய்திருந்தோம். குறிப்பாக 2 விடயங்கள் அவசரமாக கருத்து எடுக்கப்பட வேண்டியிருக்கின்றது. ஒன்று, மக்கள் வெளியேற்றம். வெளிநாடுகளில் நாங்கள் எல்லாம் வழக்கு ஏதோ விதமான அரசியல் தீர்வு வேண்டும் என்று கதைக்கின்றோம். ஆனால் மக்கள் வெளியேறிய யாருக்கு அரசியல் தீர்வு வேண்டது கேள்வி. ஸோ அடிப்படையில் மக்கள் வெளியேற்றத்தை நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. எவ்வாறு நிறுத்தலாம், அதை பற்றி ஏன் வெளியேறுகிறார்கள் என்ற கேள்விக்கு மறுமொழி காணுமாக இருந்தால் அந்த மக்கள் வெளியேற்றத்தை நிறுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த கருத்தரங்கு மூலம் அடிப்படையில் ஏன் மக்கள் வெளியேறுகிறார், அவர்கள் வெளியேறுவதற்குரிய காரணத்தை நாங்கள் அங்கேயே அவர்களுக்குரிய குறிப்பாக அமைத்துவிட்டால் மக்கள் வெளியேறுவதை தடுக்க முடியும். ஸோ அந்த 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 கேள்விக்கு மறுமொழி காணுவதுதான் இன்னொரு நோக்கம் இந்த கருத்தரங்கின் நோக்கம். இந்த கட்டுரைகள் பல வகைகளிலும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னேன், மக்கள் வெளியேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு அடிப்படையில் வருமானம், மக்களுடைய வருமானம், வேலைவாய்ப்பு, வசதி, ஹவுசிங், அதாவது இருப்பிட வசதிகள், இப்படியாக பல விடயங்கள் முக்கிய காரணங்களாக அமைகின்றன. அதை பற்றி தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் அப்படித்தான் நடக்கின்றது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த கட்டுரைகள் உல்லாசத்துறை பற்றியும், கல்வி பற்றியும், மீன்பிடித்துறை பற்றியும், வடக்கு கிழக்கில் உள்ள வளங்கள் பற்றியும், வடக்கு கிழக்கின் பொருளாதாரம் பற்றியும், வடக்கு கிழக்கின் சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் தமிழ் மக்களின் கலாச்சார நிலைமை பல சீரழிவுகள் நடைபெறுகின்றன. அந்த வகையில் நமது கலாச்சாரத்தின்
சந்ததிக்கு நாங்கள் தெளிவாக்க வேண்டும். ஸோ இந்த வகையில் இந்த துறைகளில் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல பல இடங்களிலிருந்து இந்த கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு ஆரம்ப புள்ளிதான். இதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது தரவுகள் முக்கியம். ஒரு நாடு முன்னேறுவதற்கு தரவுகள் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியது அவசியம். அந்த முறையில் கல்வித்துறை சார்ந்தவர்கள் ஒரு பெரிய பங்களிப்பு அளிக்க வேண்டியிருக்கின்றது. அதாவது திட்டங்கள் போடப்பட்டால் அவை தரவுகளின் அடிப்படையில் சிறந்த முறையை கட்டமைக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக நான் முதல் சொன்னேன் மக்கள் வெளியேற்றம். இரண்டாவது பூனைக்கு மணி கட்டுவது யார்? அது எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. எல்லோரும் நாங்கள் செய்வோம் நினைப்போம் அல்லாமல் எவ்வாறு இது அறிமுகப்படுத்தப்பட்ட முறை எல்லோரையும் எல்லா மக்களையும் சென்றடையக்கூடிய வகையில் நமது முன்னேற்றம் இருக்க வேண்டும். அது தற்சமயம் ஒரு நெக்லெக்டாவது தவிர்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. எல்லோரும் செய்கின்றோம், ஆனால் யார் என்ன செய்கிறோம், என்னத்திற்காக செய்கிறோம் என்ற ஒரு தெளிவின்மையால் பல இடங்களில் நாங்கள் வெளிநாட்டில் உள்ள மக்கள் கொடுக்கின்ற வளங்கள் தேங்கி நிற்கின்றன. சில இடங்களில் மக்கள் அடிப்படை தேவைகளுக்காக ஒவ்வொரு நாளுமே தங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக எனது ஆரம்ப பாடசாலை ஆர்மி கல்வி எத்தனையோ நாடுகளில் பழைய மாணவர் சங்கங்கள் எவ்வளவோ பணத்தை திரட்டி அனுப்புகிறார்கள். அவர்களுக்கு அந்த பணத்தை என்ன செய்வது, எப்படி செலவழிப்பதற்கு தெரியாமல் திண்டாடுகிறார்கள். உள்ள பாடசாலை நிர்வாகம் தான் பல பள்ளிக்கூடங்கள் நடக்கும். ஆனால் சில பள்ளிக்கூடங்களில் பாடசாலைகளில் ஆசிரியர்கள் இருந்து படிப்பதற்கு கட்டிடங்கள். இது ஒரு சின்ன உதாரணம். இதே மாதிரி தான் எல்லா துறைகளிலுமோ எல்லா வகைகளிலும் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. ஸோ தரவுகள் அறியப்பட வேண்டும், எங்கெங்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன. ஸோ அடுத்த கட்டமாக இது எப்படி செய்வது என்பது சிக்கல். என்று சொன்னால் இலங்கையோட அரசாங்கம் இருக்கின்றது. வெளிநாட்டில் நாங்கள் எல்லோரும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் அங்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும், வெளிநாட்டில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்துதான் வடக்கு கிழக்கை முன்னேற்ற முடியும். ஸோ அதை எவ்வாறு அமைப்பது, எப்படி அதை நடத்துவது, இதுகளெல்லாம் ஆராயப்பட வேண்டிய விஷயங்கள். அது பொதுமக்களின் பங்களிப்பு அதில் முக்கியம். கல்வி மாநிலமாக சாதாரண தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் எல்லோருடைய பங்களிப்பும் என்ன விதத்தில் இதை நாங்கள் கொண்டு செல்லலாம். பணத்தை வெளிநாடுகளில் சேகரிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதை எவ்வாறு அங்கு பிரயோசனப்படுத்துவது என்பதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த 5 பல்கலைக்கழகங்களும் எங்களுக்கு இதில் உதவி புரியலாம் என்பதுதான் எனது நம்பிக்கை. அந்த பல்கலைக்கழகங்கள் கூட அங்குள்ள படித்த பல கல்விமான்கள் இருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்துக்கு வழியாக நான் சொல்வது தனிய பல்கலைக்கழக கல்விமான்கள் என்ஜினியரிங் துறையில் இருக்கிறார்கள், மெடிக்கல் சுகாதாரத்துறையில் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். தங்களுடைய நேரத்தை செலவழித்து இதை எவ்வாறு முன்னேற்றலாம், எப்படி கொண்டு செல்லலாம். ஸோ 2 அமைப்புகள் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. வெளிநாட்டு ஒரு அமைப்பு, அங்கு வடக்கு கிழக்கு ஒரு அமைப்பு, 2ம் சேர்ந்து செய்தால் தான் இதை நாங்கள் கொண்டு செல்லலாம். ஸோ இதுகள் பற்றியெல்லாம் ஆராய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. ஸோ இந்த கருத்தை ஒரு ஆரம்ப புள்ளியாக மக்களிடையே இந்த ஒரு கருத்தை மக்களிடையே பரப்பி என்ன வகையில் நாங்கள் இதை முன்னெடுத்து செல்லலாம்
அந்த இரண்டாவது தேவையை முயற்சி செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கனடா வாழ் மக்களுடைய ஆதரவும் பங்களிப்பும் இதில் முக்கியமாக இருக்கின்றதை நான் சொன்னால் கனடாவில் தான் உலகில் கூடிய தமிழர்கள் வாழும் ஒரு நாடாக இருக்கின்றது. அந்த வகையில் கனடா வாழ் மக்கள் இந்த கருத்தரங்குக்கு வருகை தந்து எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இந்த ஆராய்ச்சி மாநாட்டை நல்ல முறையில் ஒரு பிரயோசனமானதாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலாக இருக்கின்றது. ஏற்கனவே அடுத்த மாநாட்டை நடத்துவதற்கு வவுனியா பல்கலைக்கழகம் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது எப்படி இந்த கருத்தரங்கு எவ்வளவு தூரம் முன்னேற்றமாக போகிறது என்பதை பொறுத்து தான் எங்களுடைய அடுத்த கட்ட வேலைகளை நாங்கள் தொடரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய ஆதரவை நாங்கள் நாடி நிற்கின்றோம். நன்றி. ப்ரொஃபஸர் சிவரான் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நேரடியாக கலந்து கொண்டார். நேரம் வேறு டைமாக இருந்தாலும் கலந்து கொள்வதற்காக அவர் எங்களோடு கலந்து கொண்டதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் இணைப்பில் இருப்பார் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக இப்பொழுது அபினா அவர்கள் இப்பொழுது இந்த மாநாடு பற்றிய ஒரு சிறிய ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் ஆங்கிலத்தில் இருக்கும். அதில் ஏதாவது தமிழ் தகவல் தேவை வேண்டாம், அவர்களுக்கு தரலாம். ஆங்கிலத்திலே இப்பொழுது அபினா coordinator Kalachitla Kanaka information Mandirikam. So I'm just going to give a quick high-level overview of the conference. Basically, the objective and what we're expecting going forward, and just brief up. So International Academic Conference, University of Toronto, October 10, 11, 12. October 12th month, actually the annual dinner. So October 10 and 12, University of Toronto. Of course, in person, we'd like everyone to join, and join interested in that. Please connect because hybrid so I will online join conference. So the theme, sorry, one second. So theme conference in the theme so integrated post-war recovery of the north and east of Sri Lanka. And the role of the diaspora, so challenges to education, employment, and gender empowerment, emerging youth issues, housing, culture, and livelihoods. So objective of the conference we aim to foster interdisciplinary dialogue and knowledge exchange around the multifaceted challenges and opportunities facing the North and East of the post-war era. We especially welcome submissions that explore innovative research, lived experiences, and practical approaches from local, national, and diaspora perspectives. So in the abstract submissions, we had 15 topics under our theme. So as you can see here, sustainability and efficient use of natural resources, digital transformation and ICT for development, climate change and its effect on the economy, education for a better workforce and creation of employment, youth migration, aspirations and local employment solutions, gender empowerment and social inclusion, modernizing the agriculture sector, modernizing the fishing industry, sustainable tourism and employment opportunities, electrification and renewable energy, improving the health and housing of the people, foreign direct investment, special focus on contribution of the Tamil diaspora, challenges in resettlement and relocation of IDPs, challenges in post-war economic recovery, challenges in maintaining the Tamil culture. So in the 15 main topics, abstract submissions and look at. And so from here, just an overview of the paper submission process of the Narendra. So August 25th was the last day to submit abstracts.
and acceptance notification. So Professor Salvanathan Sonnamadi, we received over 70 submissions from around the globe. So Adala Program Committee review paniyala abstract same shortlist paniyala selected papers, and September 10th we sent out acceptance notifications. And next step is we're waiting for full paper submissions, which will be by September 19th. And so as we introduced under program committee members, Professor Chandrakanthan, and if you notice there are 13 other program committee members from around the globe, so I'll just read their names quickly. Professor Sivabalan from USA, Professor Muthukumarasamy from Australia, Professor Nellanathan from UK, Professor Suresh from Sri Lanka, Professor Amridalingam from Sri Lanka, Professor Ravindra Kumaran from Sri Lanka, Dr. Bhuvanendran from Norway, Professor Vijay Kumar from Sri Lanka, Professor Kandaraja from Australia, Professor Kalyana Sundaram from India, Dr. Anand Ramakrishnan from India, Mr. Sarveshwara from Sri Lanka, and Dr. Ganesan from Australia. So as mentioned, we received over 70 papers from around the globe, and our review process started off with each review submission went under a detailed review process to ensure we had quality and relevance to the conference theme. And another shortlisting criteria that was mainly looked at was originality and clarity and alignment with the key conference issues, so the 15 topics we went through. And finally, paper submissions. After we received all the abstracts, they were blindly reviewed and received feedback for improving paper quality for the final presentation and submission. And Professor Salvanathan already briefly ran through my numbers. So we got over 70 papers from Sri Lanka, India, United States, Canada, Malaysia, United Kingdom, and Philippines. And specifically, there may be one or two different numbers difference because we extended our abstract, so just one or two difference. But we got from Jaffna University, Bhavania University, Eastern University, Colombo University, Peradeniya University, and other institutions as well. And so another main thing for us is media registration. So thank you for all your support in Nikubanda, Cover Pani, and for helping us spread the news and coming to learn about the conference. But at the conference, we would also welcome the media there to help us cover the event and also spread out the word of this important conference. And so we're giving out media passes just for a smoother process. So we have press passes available for the conference. And to receive these passes, we have a form online that you can complete, and we will get back to you within 1 week regarding your pass. Just for smoother process, we request that you go to the website and apply for the media pass, and we will of course be in contact with you all as well and invite you to join us at the conference. And just some important information regarding the passes. The application deadline is on October 2nd or before, until all credentials have been allocated. And we'll not be able to accommodate on-site press registration just for smoother logistical issues. So we request that you apply for your, put in the form beforehand just for smoother processing, and each individual must submit their own application. And we have a limit of 1 press pass per organization. And of course, we'll take more questions here, but if you have further questions or concerns regarding the media registration or anything regarding the conference, please feel free to email us at communication@tamilfederation.org. And this event wouldn't be possible, of course, without our sponsors. It is an ongoing process, but we'd like to thank sponsors we've got so far. So our title sponsor, RJ Multipack Inc., Platinum sponsors so far, we have Pace Law, Palmyra Homes, Splash and Shine, Winner's Edge Sports Bar. Our gold sponsors so far are Chapel Bridge Funeral Home, Mr. Murali Sivaguru, and Sudha's Pizza. Our silver sponsor, Mr. Mayuran Ramabalan, and table sponsors, Mr. Ari A. Ariyaran, Mr. Henry Kiruveraja, and Ramizo Italian Bistro. And thank you to all our sponsors so far.
And so next steps, as we mentioned, so we are welcoming registration, people to register for the conference if you want to attend. You can attend in person or online as mentioned. We will have all the registration details on our website, so you can visit our website or get in contact with any of us here and we can help you out. And we'd like, we're still on the sponsorship process is still ongoing, so if you know anyone interested, if you yourself are interested, we welcome the opportunity to connect and speak about opportunities on how you can support the event. And participating in media coverage and promotions as mentioned, and join us for collaborative discussions and networking sessions. So finally, thank you so much again to everyone joining us today. And if you'd like to stay connected, you can stay tuned on our social media for more updates. We're on Instagram as Tamil Federation, Facebook Federation of Global Tamils, LinkedIn Federation of Global Tamils, and you can visit our website, conference.tamilfederation.org. Email us at communication@tamilfederation.org or give us a phone call as well, and we'll be happy to connect to discuss further details. Thank you. Thank you. Abhinav, the conference secretary, she's working day and night for 24 hours almost with Professor Selvanathan. It's a big job. It's a big budget conference, and thank you to all the sponsors. This is initial sponsors. We are still collecting sponsorship. Involved, please let us know. முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது இந்த சம்பந்தமான கேள்விகள் டாபிக் சம்பந்தமாக ஆக்சுவலி 77 something papers வந்துருக்குது. Professors around the world இருந்து வருகிறோம். Most people are coming. அந்த பிரசன்ட் நேரத்தை பிரசன்ட் பண்ண போயினோம். சிலர் ஜூமில் பிரசன்ட் பண்ணுறோம். அதிகமானாக்கள் ஃப்ரைடே 5:30க்கு ஓப்பனிங் செரமனி at UFT and 10 o'clock மட்டும் போகும் அந்த ஈவெண்ட். நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் 8 o'clockலேருந்து இரவு 11 மட்டும் different குரூப்பில் ப்ரெசன்டேஷன்ஸ் நடக்கும். ஸோ அவ்வளோ விருப்பமான டாப்பிக்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ சாட்டர்டே இஸ் a full day event. Parking is free, but you get the pass from us. கொஞ்சம் தூரம் பார்க் பண்ணி நடந்து வர வேணும். 3 ஹோல்களில் டிஃப்ரெண்ட் திங்ஸ் நடந்து வர்றோம் அந்த சாட்டர்டேயும் ஃப்ரைடேயும். சண்டே வந்து எங்களோட ஆனுவல் டின்னர் AGT ஆனுவல் டின்னர் வந்து ஸ்டாஃப் கன்வென்ஷன் நடக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அண்ட் இன்னும் உங்களுக்கு கனெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு இருக்கும். நீங்கள் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணலாம். ஆல்வேஸ் ஃபாலோ த வெப்சைட் conference.tamilfederation.org ஃபாலோ பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் டு நோ மோர் அபவுட் இட். இப்பொழுது நீங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சொல்லலாம் ஒரு சொல்லுங்க. வடக்கு கிழக்கில் உள்ள துணைவேந்தர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், மற்றது வவுனியா பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம், 3 பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களும் காணொளி வாயிலாக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். அது எங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து கேட்கலாம். இது சம்பந்தமான கேள்விகள் நான் அந்த சொன்னதில் ஒரு விஷயம் ஆட் பண்ணுறேன். சண்டே அக்டோபர் 12 காலம் வந்து அங்கேருந்து வந்தவர்களோடு பேனல் டிஸ்கஷன் மாதிரி ஒரு கலந்துரையாடல் நடைபெறும். ஒரு லிமிட்டட் ஆக்கில் நாங்கள் இதில் கூடுதலான இதில் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆர்வமாக கலந்து நீங்கள் தான் அந்த முழுமையான ஆர்வம் இருக்கும். அதில் மார்னிங் வந்து கலந்து கொண்டு அந்த பேனல் டிஸ்கஷனில் வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து கலந்து கொள்பவர்கள், குறிப்பாக வடகிழக்கிலிருந்து உங்களுக்கு நேரடியாக உரையாடுறதுக்கு அந்த சப்ஜெக்ட் ரீதியாக உரையாடுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அல்லது அவர் சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி டொரண்டோட பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் நாங்கள் அந்த பார்க்கிங்கு ஃப்ரீ பாஸ் வந்து அங்கே வச்சு தருவோம். நீங்கள் பார்க் பண்ணிட்டு நாங்கள் அந்த இன்ஃபார்மெண்ட் சொல்லி எந்த பார்க்கிங் ரோட்டு நீங்கள் அந்த குறிப்பிட்ட பார்க்கிங் ரோட்டில் பார்க் பண்ணினா நாங்கள் ஃப்ரீ பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நாங்கள் பார்க் பண்ணி போட்டு வந்துருக்கோம். பார்க் பண்ணி போட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் நாங்கள் அங்கே வச்சு நாங்கள் சோட்லேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் எந்த பார்க்கிங் ரோட்டு கிளியராக வெப்சைட்லேயே போடுவோம். நீங்கள் என்னோட கன்ஃபர்ம் வெப்சைட்டில் தொடர்ச்சியாக இருந்தால் அதை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம். வேறு கேள்விகள் நீங்கள் ஊடகம் சார்ந்த நீங்கள் கேட்டால் தான் நாங்கள் விடப்பட்டபடி தவறப்பட்டபடியாக நாங்கள் இதில் தெளிவுபடுத்துறதுக்கு சந்தர்ப்பமாக இருக்கிறோம்.
நல்லாவே தெரியும். நான் பலமுறை சாதித்திருக்கிறார். 10 வருடங்களுக்கு முதல்ல அவர் அந்த பாப்புலேஷன் டெஃபிஷியன்சியை பற்றி வந்து பிரசன்ட் செஞ்சவர். அவர் ஸ்டில் கொண்டு தான் இருக்கிறார். இப்போ இங்கே விசிட் பண்ணியிருக்கிறார். அவரும் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கிறார். டாக்டர் மொழி many criminal, but as first time it's difficult. There may be some shortcomings also. இந்த பாப்புலேஷன் குறித்த மதிப்பீடு வெளியான பிறகு செய்த ஆய்வுகளில் கண்டுபிடித்தேன். அதாவது தமிழ்நாட்டின் வீதாசை தொடர்ச்சியாக பண்ணி வந்து இருக்குது. அதில் வந்து 2030 முதல் தமிழர்கள் முதலாவது சிறுபான்மை நிலையை இழக்க வேண்டி வரும் ஆய்வுகளை செய்து அதை வெளியிட்டிருந்தேன். அதை நான் சொன்னேன் அதில் திருத்தமாக சொன்னால் ஒரு திங்க் டேங்க், அதாவது பல கல்விமான்களை இணைத்து தமிழினத்தை காப்பாற்றுறதுக்குரிய முயற்சிகளை நான் மேற்கொள்ளணும்னு அப்பவே சொல்லியிருந்தேன். அட்லீஸ்ட் இப்போ 500 வருஷத்துக்கு அதாவது சம்திங் கோயிங் ஆன் தட் டிரெக்ஷன். அதாவது அரசியல் சேராத ஒரு புத்திஜீவிகளை கொண்ட ஒரு குழு அமைத்து அதன் மூலமாக தமிழர்களின் எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்குரிய முயற்சிகள். அந்த வகையில் நான் இதை ஒரு பேரண்டுதற்குரிய முயற்சியாக பார்க்குறேன். Actually, I never began to know. I gave 2 papers, but it was only selecting only 1 paper. Actually, 2 issues. One major issue வந்து குடித்தொகை பற்றினது. அடுத்தது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஜஃப்னாண்ட லேண்ட், அதாவது சி லெவலில் இருந்து 2 அடிக்கு குறையத்தான் பெரும்பான்மையான more than 50% ஆஃப் த லேண்ட். அப்போ தண்ணி மட்டம் கூடிக்கொண்டு போயிட்டுல ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து 2100க்குள்ள குடாநாட்டில் more than 50% will be under the water. அப்போ அதை தடுத்து நிறுத்துறது தான் மேட்டர் முக்கியமான. அதுக்கு முக்கியமாக இந்த டைமில் அது முக்கியம் என்னென்னு சொன்னால் we have to create awareness. அது அரசாங்கத்தின் ஃபண்ட்ஸ் இல்லாமல் அது செய்யல. அதுக்காக தான் நான் அந்த பேப்பரை சப்மிட் பண்ணியிருந்தேன். நான் அதை விட ஒரு பேப்பர்ஸ் எனக்கு ப்ரையாரிட்டிஸ் வந்துட்டு போலே இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு ட்ரபிள் வித் இட். ஸோ they can do good work. Thank you. நன்றி டாக்டர் முரளி. உங்களுடைய ஆர்வத்துக்கும் 10 வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய ப்ரெசன்டேஷனை இலங்கையில் வந்தபோது பாப்புலேஷன் அந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. மற்றது இவர் சொன்ன மாதிரி அறிஞர்கள் குழாம் உலகளாவிய ரீதியில் ஒரு குழாம் வந்திருக்கிறார்கள். அது பெருமுயற்சி பேராசிரியர் செல்வநாதன் அவரோட பேராசிரியர் சந்திரநாதன் தான். நாங்கள் இதில் ஒரு உதவியாளர்கள் மட்டுமே அவர்களுக்கு பின்னால். நிச்சயமாக இது ஒரு ஆரம்ப புள்ளி. இன்னும் பல தூரங்களுக்கு இது செழுமையடையும் என்று நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்த மற்ற டாபிக் இந்த தருணத்திலே அது சில விட அந்த பேப்பரை லிமிட் பண்ணுறதுக்கு என்னுடைய அது முக்கியமில்லாத டாபிக் இல்லை. நிச்சயமாக அதுக்கான பிளாட்ஃபார்மை நாங்கள் ஏற்படுத்துவோம். விஷயம் அவருடைய 2 கட்டுரைகளும் முக்கியமான கட்டுரை. ஆனால் நேர பிரச்சனையால் நாங்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் என்பதற்காக 2 பேப்பர் சப்மிட் பண்ண வழியால் ஒரு பேப்பர் தெரிவித்தேன். அதன்படி எந்த விதத்திலையும் நாங்கள் யாரையும் எந்த ஒரு துறையையும் குறைச்சி மதிப்பிடையாது. ஸோ இன்னொரு சந்தர்ப்பத்தில் டாக்டர் முரளி இந்த கருத்துக்கு அந்த மற்ற கருத்து அதாவது கிளைமேட் சேஞ்ச் அது முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி நாங்கள் இன்னொரு நேரம் அவர்கிட்ட அவர் மூலம் அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பெற வேண்டும். நன்றி. ஒரு மருத்துவராக இருந்து கொண்டே தொடர்ந்து எங்கள் சமூகம் சார்ந்து பொது வழிகளில் கருத்துக்களை பகிர்ந்து எழுதி தொடர்ச்சி எழுதி கொண்டிருக்கிறது. மற்ற இங்கே உள்ள இளைஞர்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி பேப்பர்ஸ் இந்த அப்ஸ்ட்ராக்டை கான்ஃபரன்ஸுக்கு முதல் எந்த ப்ரொஃபஸர்ஸ் யார் செய்தார்கள், என்ன டாபிக்ன்ற அப்ஸ்ட்ராக்டை ஆங்கிலத்திலும் தமிழில் ஒரு இணையத்தில் போட்டிங்கன்னா கூடுதலான நாட்களை உருவாக்கக்கூடியதாக. ஸோ நிச்சயமாக 2 இணையதளங்களும் அதை கவனத்தில் எடுப்பார்கள். நாங்கள் அதுக்கான உதவியை வழங்குவோம். சொல்லான கேட்டது ஏற்கனவே அதை பற்றி நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். கான்ஃபரன்ஸ் தொடங்கிறதுக்கு முதல்
இயல்பான அளவு குறைந்த அளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதே போல நம்ம வேகம் கொடுக்க நேரம் தெரியப்படுத்தப்படும். பிறகு முழு பேப்பரமாக்கள் சப்மிட் பண்ண பிறகு ஒரு என்னென்னு சொல்கிறது கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங் என்ற முறையில் பிரசுரமாகவும் அது பிறகு முழு விஷயங்கள் அடங்கியதாகவும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது காணொலியிலையும் இந்த கருத்தரங்கு முழுமையாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காணொலி வீடியோ மூலம் எல்லாருக்கும் பார்க்கக்கூடியதாகவும் எப்பவும் பார்க்கக்கூடியதாகவும். அதாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்குது. கான்ஃபரன்ஸுக்கு வந்து நாங்கள் அதில் போட்டுருக்கோம். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வேவ் பண்ணணும்னா நீங்கள் இமெயில் பண்ணுங்கள். நீங்கள் இமெயில் பண்ணினா அதில் உள்ள இமெயில் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த ஃபீயை வந்து வேவ் பண்ணுவோம். மற்றபடி டின்னருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டின்னரோட நகரடியால் எண்ட் சண்டே எண்டில் வந்து அது டிக்கெட் ஈவெண்ட் ஒரு கம்யூனிட்டி கேதரிங் மாதிரி நடைபெறும். சண்டே hybrid meeting, right? It's a hybrid meeting, so still there's a registration fee. In person or in person வர்றாங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வர்றாங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்குறோம். அது கூட உங்களுக்கு இந்த ஃபீயை வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த எங்களோட போஸ்ட் அக்கௌண்ட்லேருந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் உங்களால் பே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் ஒரு இமெயில் ஒன்று அனுப்பிவிட்டீங்கன்னா நாங்கள் அதை இல்லாமல் ஆக்கிடுவோம். ஏன்னா நிச்சயமாக நாங்கள் நிறைய செலவுகள் இருக்குது. ஒன்று ஏற்பாடுகள் அதுக்கு வர்றவர்களுக்கு 3 நேரம் அங்கே நாங்கள் ஏதோ உணவுகள் காஃபி அப்படி கண்டிப்பாக வழங்க வேணும். அதோட கவர் பண்ணுறதுக்கு ஒரு சிறிய இதாக அதை போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுற பொழுது நாங்கள் அதை பே பண்ணிவிடுவோம். ஸோ நிச்சயமாக நிறைய அனுசரணையாளர்களுக்கு இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அவங்களோட இதோட நாங்கள் இதை செய்யலாம். நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா டீட்டெயில் இருக்குது. பே பண்ண முடியாத சந்தர்ப்பத்திலே யாருனாலும் ஒரு இமெயில் ஒன்று போட்டு விட்டீங்கன்னா வி வில் பே. வேறு கேள்வி? நிறைய ஊடகங்கள் இருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் கேள்விகளோட தான் இன்னும் கூட மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க. மீடியாக்கள் சில நேரம் சனிக்கிழமை கட்டுரையாளருக்கும் முழுக்க அவர்களால் அங்கே வர முடியாட்டாலும் துவங்குற நாளில் தான் 3 வைஸ் சான்சலர் துணைவேந்தர்கள் தங்கள கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அது வெள்ளிக்கிழமை இந்நேரம் வந்து நினைக்கிறீங்க. அதை விட ஞாயிற்றுக்கிழமை காலமே ஒரு 2 அல்லது 3 மணித்தியானங்களுக்கு ஒரு பேனல் டிஸ்கஷன், அதாவது தெரிவு செய்யப்பட்ட சில கல்வி ஆய்வாளர்களும் பொதுமக்களும் ஒரு கலந்துரையாடல் மாதிரி அவர்கள் தங்களுடைய கருத்தை முதல் தெரிவிப்பார்கள். நீங்கள் அவர்களை உங்களுக்கு உள்ளாகிய பாருங்கள். அது பற்றி நீங்கள் அவர்களை கேள்வி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், பொதுமக்கள் கேள்வி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும். அது ஞாயிற்றுக்கிழமை காலமை நடக்கும். சரியான மீடியா கலந்து கொள்வது மிக முக்கியம் என்று நினைக்கிறேன். நான் கஜேந்திரன். இந்த அங்குள்ள மக்களை நாங்கள் புலம்பெயராமல் செய்வதில் நாங்கள் மிக அவதானமாக கருத்தாய்வுகளோடு சொல்லப்பட்ட விடயங்கள். நான் பல இடங்களில் பேசும்பொழுது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள், நீங்கள் யார் எங்களை வெளியில புலம்பெயர சொல்வதற்கு யார் என்ற கருத்துக்கள் கூட வருகின்றது. ஆனால் வெறுமனே பொருளாதாரத்தை மீட்டு அவர்களுக்கான பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி முற்றுமுழுதாக அதை தடுக்க முடியும். அப்போ அதற்கு நீங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? இது ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் எனக்கு என்னுடைய அறிவு கட்டின வகையில் யாரையும் நாங்கள் போஸ்ட் பண்ணி நிறுத்த முடியாது. அது அவர்களுடைய அடிப்படை சுதந்திரம். நாங்கள் இங்கே இடம்பெயர்ந்தது மட்டுமில்லை, பேராட்டியும் கூட யாரும் இடம்பெயர்ந்தாலும் அவர்களோட மனித அடிப்படை சுதந்திரம். அதை யாருமே போஸ்ட் பண்ணி நிறுத்த முடியாது. ஆனால் ஒரு பகுதியினர் அதை குறைக்க முடியும். சில பேர் போகத்தான் இருக்கிறவங்கள நாங்கள் எண்ண முடியாது. ஆனால் ஒரு பெரும் பகுதி வந்து அங்கே வந்து வாழ முடியாத சூழலான இடம்பெயர்ற ஒரு பகுதியினர் இருக்கணும். அந்த பகுதியை வந்து நாங்கள் அங்கே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அங்கே வந்து
ஒரு வளமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்துறதால ஒரு மாதிரியினரை அங்கே நிச்சயமாக நாங்கள் அதை பேலன்ஸ் அவுட் பண்ண முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் இது ஆய்வுகளின் ஊடாகத்தான் இதை முழுமையாக கண்டுபிடிக்கலாம். இதில் பாதம் ஏதாவது சொல்ல முடியுமா? குறிப்பாக அடிப்படை மனித உரிமைகள் ஒன்று ஃப்ரீடம் ஆஃப் மொபிலிட்டி. ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு கூட அதை நாங்கள் ஒரு எங்களுடைய சட்டங்களால் நிப்பாட்ட முடியாது. ஆனால் ஏன் இடம்பெயர்ந்தார்கள் என்பதற்கான காரணத்தை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்யும் வகையில் நாங்கள் செயல்பட்டால் அங்கே இருக்கின்றவர்களுக்காவது இருக்க வேண்டும் நம்புகிறாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கு வெளியிலிருந்து போய் மீள நம் குடியேறுவர்களுடைய எண்ணிக்கையும் ஓரளவுக்கு முன்பிருந்த விட கூடிக்கொண்டால் வருகிறது. அங்கே பல இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறார்கள். சிலர் அங்கே வீடுகள் வாங்கி தங்களுடைய குடும்பங்களை மீளக்கூடியவர்கள் என்ற ஒரு நோக்கத்தோடும் சிலர் செயல்பட்டு வருகின்றார்கள். இது காலாடைகள் எவ்வாறு மாறும்னு தெரியாது. நான் உலகத்தினுடைய மாற்றங்கள், உலகத்தினுடைய போக்குகளை பார்க்கின்ற போது எவ்வளவு தூரம் இந்த குடிவரவாளர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் அயல் நாட்டில் நடக்கின்றவரை பார்க்கின்ற போது தெரிகின்றது இல்லையா? அதனால் அது நாம் பற்றி சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டிய, ஆய்வுப்பட வேண்டிய ஒரு விடயம். 1000 வருடங்களுக்கு மேலாக யூதர்கள் 1400 வருடங்கள் ஜெர்மனியில் வாழ்ந்தவர்கள். 1940ஆம் ஆண்டு அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய முடிவு கொண்டு வரப்பட்டதை நாம் அறிவோம். ஆகினால நாம் நிரந்தர பெர்மனன்ட் ரெசிடென்ட் சொல்லிக் கொண்டிருக்க இல்லாத போம் சிக்கல் இருக்கு. விஷயம் சந்திராசன் சொன்னதில் இந்தியாவில் எத்தனையோ தமிழர்கள், இடம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கையில் அவர்களுக்கு ஒரு சரியான வாழ்வாதாரம் கிடைக்கும் என்றால் திரும்பி போவதற்கு தயாராக இருக்கிறார். முதலாவது கட்டமாக நாங்கள் அந்த மக்களை திரும்பி நமது நாட்டில் குடியேற்ற வேண்டிய ஒரு தேவை. ரெண்டாவதாக யாருக்கு தெரியும் எங்களை வளத்தை நான் சொல்வது உடனடியாக ஒரு 20-25 வருஷத்துக்கு பிறகு சில நேரம் கனடாவில் இருக்கிற ஆக்களே அங்கே நல்லா இருக்கு, வீட்டில் நல்ல வடிவாக எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம், நல்ல வசதிகள் இருக்குன்னு சொல்லி திரும்பி போகிற நிலைமை ஏற்படலாம். சிங்கப்பூர்ல எல்லாம் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போகிற ஆக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், வழியால் போகிறவர்கள். அவர்களை நாங்கள் ஒவ்வொரு காரணங்களுக்காக சிங்கப்பூர்ல இருந்தும் மக்கள் வெளிநாடுகளுக்கு போகிறார். ஆனால் அதே நேரம் சிங்கப்பூர் நல்லா இருக்குன்னு சொல்லி திரும்பி வர எத்தனையோ சிங்கப்பூரியன்ஸ் இருக்கிறார். ஸோ எங்களோட வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுடைய திறமையில தான் தங்கி இருக்கு. எவ்வாறு நாங்கள் நமது ஊர் நிலைமைகளை மாற்றி அமைப்போமா இருந்தால் ஒரு காலத்தில் வெளிநாட்டில் உள்ள மக்களே திரும்பி வடக்கு கிழக்கில் போய் ஜீவிக்கிறது நல்ல என்று நினைக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தோம். குடித்தகையல் ஆய்வாளர் என்ற வகையில் என்னுடைய கருத்து வந்து, அதாவது இன்று உலகளாவிய ரீதியில் குறிப்பாக இந்த வளர்ந்த நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கருவள வீதம் நன்றாக குறைஞ்சது. அதாவது இப்போ கனடாவிலேயே அதே பிரச்சனை வரப்போகுது. அதாவது உங்களுடைய குடித்தொகையை நீங்கள் பேண முடியாது. அதாவது சராசரியாக இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை தான் பிறக்கிற ஒரு நிலைமை வரும். அதனால் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஜப்பானில் வந்து இந்த வருஷம் லட்சக்கணக்கான வீடுகள் வறுமையாகி கொண்டு என்னென்னு சொன்னால் இறப்பு வீதம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் வந்து அதுக்குரிய ரீப்ளேஸ்மெண்ட் குழந்தைகள் இல்லை. இப்போ அதுபோல் இன்று அநேகமான ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா நாடுகளையும் அதே பிரச்சனை இருக்குது. அப்போ அதனால் ஒரு பக்கம் வந்து மைக்ரேஷன் இல்லாமல் புலம்பெயர்ந்த ஆட்கள் வந்து சேராமல் இந்த நாடுகளில் வந்து பொருளாதாரத்தை தக்க வைக்க முடியாத ஒரு அடிப்படை பிரச்சனை. அதே நேரம் வளரும் நாடுகளில் இருந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த நாடுகளை நோக்கி புலம்பெயர் வந்து வாரதை தடுக்க முடியாது. இப்போ இந்த 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிற நிலைமையில், அதாவது நாங்கள் புலம்பெயர்வை தடுக்க இயலாது. ஆனால் சொன்ன மாதிரி அங்கே வந்து மக்கள் ஓரளவுக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு பொருளாதார நிலையை, பாதுகாப்பான நிலைமையை
ஏற்படுத்துவதை நோக்கித்தான் எங்களுடைய ஆய்வுகளுக்கும் எங்களுடைய திட்டங்களும் இருக்கணும் மொழிக்க ஒரு தடவை போஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால அங்கேயும் குடித்தொகை குறைவது தடுக்க இயலாது. நாங்கள் முக்கியமாக நான் ஃபோக்கஸ் பண்ண பிரச்சனை வந்து ஏன் தமிழாக்கள் மட்டும் குறைஞ்சு வருது. தேங்க்யூ. நன்றி டாக்டர் முரளி. நான் நினைக்கிறேன் நாங்கள் அதிகம் ஆய்வு சார்ந்த விடயங்களுக்குள்ள போகாமல் தகவல் சார்ந்ததுக்குள்ள இந்த நிகழ்வுல குறிப்பிட்டமாக இருந்தால் நாங்கள் அக்டோபர் 10-11 ஆய்வுக்கு கூடுதலான முக்கியத்துவம் இருக்கலாம் நினைக்கிறேன். நன்றி. சொல்லுங்கள். டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஏற்கனவே அந்த குடித்தொகை வரம்புகள் தொடர்பாக இப்பொழுது நீங்கள் பேசுகின்ற இந்த மையக்கரு நான் நினைக்கிறேன் அதுக்கான பிரச்சனை என்பதை கடந்து தீர்வு என்ன என்பது தொடர்பாகவும் இந்த ஆய்வுகள் தொடர்பாக ஒரு பதில் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இது தொடர்பான முதன் முறையாக நான் அறிந்தவரையிலே அதே ஒரு தரவுகளோடு தந்தவர் டாக்டர் முரளி வெளிப்படுநாதன். நான் 7 வருடங்கள் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு தனியான நிகழ்ச்சியை நாங்கள் நேர்களை செய்தது நானும் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்பொழுது பேசுகின்ற பொழுது அது ஒரு தகவல் சம்பந்தமான நிகழ்ச்சி. இந்திய காலகட்டம் என்பது ஒரு என்டர்டெயின்மெண்ட் உலகமாக இருக்குது. நாங்கள் ஒரு தகவல் தரவு என்று சொல்லிவிட்டு போகலாம், அதை மக்கள் மயப்படுத்துவது அது சார்ந்த ஒரு செயற்திட்டமாக கொண்டு வருவது என்பது மிக சிக்கலான காரியமாக இருக்கிறது. ஏற்கனவே அந்த ப்ரொஃபஸருடைய பேரை மறந்துவிட்டே செல்வானந்த் அவர்கள் குறிப்பிட்டது போல இது எங்களுடைய எதிர்காலத்தை சூன்யமாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதற்கு தீர்வை கண்டுபிடித்து அதை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் இந்த ஆய்வுகள் பயன் தரும் என்று நம்புகிறேன். நன்றி. அப்படித்தான் நிச்சயமாக நானும் நம்புகிறேன். திரும்ப திரும்ப எங்களுக்குள்ள பிரச்சனை சொல்றதோடாகவும் கூடுதலான ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்று நம்புகிறேன். நான் இன்னொரு சனத்தொகை தொடர்பான இன்னொரு விஷயம் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது, இப்போ வெளிநாட்டுக்கு வழிகிற ஆட்களை நாங்கள் நிப்பாட்ட முடியாதுன்றது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அங்கே உள்ள மக்கள் தங்களுடைய பிறப்பு விகிதத்தை கூட்டுவதன் மூலம் இன்னொரு வகையில் நாங்கள் மக்கள் சனத்தொகையை அங்கு கூட்டலாம். ஆனால் இப்போ அடிப்படையில் இப்போ ஆரம்ப தரவுகள் என்ன சொல்வதுன்னு சொன்னால் மக்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லாதபடியால் பிள்ளைகள் வருவதை பலர் நிறுத்துகிறார்கள். எங்களுக்கு கஷ்டம் இருந்தால் கஷ்டம் 1-2 அப்படியோ. ஆனால் அந்த நிலைமையை நாங்கள் மாற்றுவோமாக இருந்தால் 2 பிள்ளைக்கு பதிலாக 3 பிள்ளை வந்தாலே எங்களுக்கு ஒரு 33% சனத்தொகையை நாங்கள் ஒரு நீண்ட கால நோக்கில் கூட்டக்கூடியதாக இருக்கும். ஸோ அதான் அடிப்படையாக சொல்கிறேன்னு சொன்னால் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பமாக இருந்தால் பாப்புலேஷன் சனத்தொகை அதிகரிக்கின்றதை பல வகைகளில் நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். நன்றி. சொல்லுங்க சார். எனது பேர் சோழலிங்கம். நாங்கள் ஒரு சிறிய தொழிற்சாலை ஒன்றை எங்கே போட்டிருக்கிறோம். அதாவது உடுப்பட்டியூர் மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள் எங்கள் நிதியை சேகரித்து எங்கள் ஊரிலே ஒரு தையல் ஆலை ஒன்றை நிறுவியிருக்கிறோம். 13ஆம் ஆண்டு நிறுவியது. அதிலே 30 பேர் வேலை செய்கிறார்கள். அங்கே வேலை செய்பவர்கள் நான் அடிக்கடி சென்று வருவேன். கவனித்ததில் அங்கு வருபவர்கள் 2 காலத்துக்கு வருவதை நான் கொண்டேன். நான் அவருடைய பெற்றாரை ஒருமுறை கூப்பிட்டு அவர்களுக்கு முன்னால் நான் சொன்னேன், ஒன்று அவர்களுக்கு ஒரு வெளியில் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு, 2வது பாக்கெட் மணி. என்னுடைய கவனத்தில் யாழ்ப்பாணத்தில் வாழும் எவனுக்கும் இன்று உழைத்தால் தான் நாளை உலகொதிக்கும் என்ற நிலை இல்லை. அதைவிட இளைஞர்களின் ஆசை 2. ஒன்று, முதலாவது அரசாங்க உத்தியோகம், இல்லையென்றால் வெளிநாடு சென்றார். நாங்கள் இப்போதைய தகவல் 2 மாதமாக எங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒரு ஆள் தேவை என்று சொல்லி நாங்கள் அட்வர்டைஸ் செய்து இன்னும் எடுக்கவில்லை, அப்ளை பண்ணவில்லை. இது பல விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது. மேனேஜர் அப்ளை பண்ணி இல்லாமல் தேடி பிடிச்சி அப்படி எடுத்த ஒரு காலம் இருக்குது இன்னும். அங்கே உள்ளவர்கள் ஒரு முறை நான்
சேம்பர் ஆஃப் காமர்ஸை பிடித்து நான் எங்கள் செய்த ஆடைகளை எடுத்து சென்று சேம்பர் ஆஃப் காமர்ஸில் வச்சு வியாபாரிகளோடு நான் கதைக்க வேண்டும் என்று கேட்டபோது ஒரு நாள் இன்றைக்கு கட்டாயம் வாங்கணும்னு சொன்னார். அங்கே போனால் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் வந்த எல்லா பெரிய பெரிய கடைக்காரரும் வந்துருச்சுன்னா ஒரு கம்ப்ளைண்ட் தான். நாங்கள் பில்டிங் ஒன்று கட்டி அதில் 15-20 எம்ப்ளாயிஸை போட்டு எலக்ட்ரிசிட்டி பே பண்ணி இவ்வளோ ஓவர்ஹெட்டோட நாங்கள் பிஸ்னஸ் நடத்துகிறோம். தேவையில் வந்து முஸ்லீமும் சிங்களவனும் வந்து போட்டுட்டு செய்து கொண்டு போனால் நாங்கள் எங்கள்கிட்ட விஷயம் என்ன வர அதை நிப்பாட்டுவோம்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச அப்புறம் அவர் என்ன சேர்மன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார். இங்கே ஒரு ஃபேக்ட்ரி கார்மெண்ட்ஸ் உங்கள் தேவையான ஆடைகள்லாம் செய்து தயாரிக்கணும், அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவார்கள். நான் அப்படி தயாரிக்க போது கிடையாது, இங்கே இருக்குது என்ன வேண்டாம் அவைக்கு உண்மை தெரியல. எல்லாம் சொல்லி முடிஞ்ச அப்புறம் ஒரு சொன்னார், இந்த அந்த சட்டை இருக்கா தூக்க மாட்டேன் தூக்காட்டினேன், பின்பக்கம் திருப்ப மாட்டேன் திருப்பினேன். என்ன விலைன்னு சின்ன பிள்ளைங்க சட்டை. நான் சொன்னேன் இது 900 ரூபா 1000 ரூபான்ட்டு கடையில் போகுது, நாங்கள் 450 ரூபா தரலாம்ட்ட. அவரோட மகரகாம 350 கிடக்கலாம்ட்டார். அப்போ நான் சொன்னேன் மகரகாம 30 பேருக்கு வேலை கொடுக்க மாட்டேன் சொல்லி. அவர் சொன்ன அண்ணன் இது பிஸ்னஸ், காசை போட்டு நாங்கள் காசை பெருக்கிறாரு, இதுக்குள்ள வந்து சேரிட்டியை பண்ணுறாரு. இதுதான் யாழ்ப்பாணத்தாண்ட மனநிலைமை. அதே சட்டையை கொண்டு இங்கேயும் கொண்டு கொடுத்து நான் காட்டினான் கடையில். கடையெல்லாம் பார்த்து கதையை கண்டுபிடிச்சனர் இந்தியாவிலிருந்து குறைவாக எடுக்கலாம். ஸோ யாழ்ப்பாணத்தாண்டைய தமிழன் மனநிலை அதுதான். அடுத்தது இப்போ ஒரு இது நான் சொல்றேன்னு சொன்ன நாங்கள் முக்கியமாக அந்த அதில் இன்னொன்று சொல்ல மறந்தோம்னா இந்த முடிஞ்ச பிறகு அவர் சேர்மன் சொன்னார், இவர் கனடாவில் வந்திருந்து எங்களுக்காக இப்படி இந்த ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் செய்தார். அவரோட சொன்னார், ஓ 3 கப்பல்ல இருந்து தப்பி ஓடின எலியல் நீங்கள் எங்களுக்கு இப்ப வந்து புத்தி சொல்றீங்க இப்படிதான் சொல்லுவேன் எனக்கு. அப்ப நாங்கள் வந்து அவைக்கு புத்தி சொல்ல போகலாது, ஒன்று செய்யலாம். நாங்கள் அங்க போயிருந்து வாழ்ந்து காட்டுவோம். வாழ்ந்து காட்டினால் சில நேரம் நாங்கள் வாழ்ந்து ஒரு கொஞ்ச நாள் இதாக இருக்கிறது தெரிஞ்சப்பறம் நாங்கள் சில நேரம் கேட்கலாம், இல்லாட்ட கேட்கிற நிலை இல்லை, முயற்சி தான். அந்த ஃபேக்ட்ரி நான் வைக்க கணக்கெல்லாம் போட்டு காட்டினான். இப்போ மாதத்துக்கு 2 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் சில நேரம் போகுது, லாபத்திலேயே ஓடுது, கனகால நட்டத்திலேயே ஓடுனது. ஆனால் ஒழுங்காக 100% கெப்பாசிட்டியோட 25 லட்சம் மாதத்துக்கு ப்ராஃபிட் பெற வேண்டிய ஃபேக்ட்ரி அது. இதை நான் சொல்ல வந்து என்ன சொன்னால், ஒரு கிராமத்திலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் அந்த ஊர்லேயே ஒரு சின்ன ஃபேக்ட்ரி போட்டு 30 பேருக்கு வேலை கொடுத்து அது ஓஹோன்னு நடக்குதுன்னு சொன்னால், புன்னால கட்டவனுக்கும் சங்கம் இருக்கு, சுண்ணாத்துக்கும் சங்கம் இருக்கு, துன்னாலைக்கும் சங்கம் இருக்கு. ஒவ்வொரு சங்கமும் சின்ன சின்ன ஃபேக்ட்ரி போட்டால் அந்த முழுடம் வந்து இண்டஸ்ட்ரியலைஸாக மாறும். அங்கே எத்தனையோ ஃபேக்ட்ரி என்ன விதமான ஃபேக்ட்ரி போக தேங்காய் எல்லாம் வந்து சிங்களம் வாங்கிட்டு போகிறாங்க. யாழ்ப்பாணத்தில் வந்து அவன் கொண்டு போய் அதை அவன் செய்து ஏற்றுமதி செய்கிறானோ என்ன செய்கிறான். அந்த ஃபேக்ட்ரிகள் எல்லாம் நமக்கு போடலாம், கணக்க செய்யலாம், ஆனால் வேலை செய்யாது. இதான் உண்மை. நன்றி திரு சொன்னலிங்கம் அவர்கள். நீண்ட நாளாக சமூகத்தோட ஒத்து வாழ்பவர், சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இதாக நிற்கிறவர். ஸோ அதே மாதிரி 2009 பிறகும் அங்கு போய் அங்கே வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று இன்னும் விடாமுயற்சியாக நிற்கிறவர். இங்கே ஒரு பெரிய தொழிலதிபர், நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. தன்னுடைய ஆதங்கங்களையும் கருத்துக்களாக சொல்லியிருக்கிறார். காலம்தான் இதுக்கான விடைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. மற்றது லந்ததாஸ் கேட்டு நன்றி. 2 கேள்வி ஒன்றடியாக கேட்டுவிடுகிறேன். 2009ஆம் ஆண்டிற்கு முன்னரும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னரும் புலம்பெயர் நாடுகளில் இருந்து, கனடாவில் இருந்து இலங்கை தீவை குறியாக கொண்டு அல்லது இலங்கை தீவை அடிப்படையாக கொண்டு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாநாடுகள் இது போன்று நடைபெற்றிருக்கின்றன. அந்த மாநாடுகளில் இருந்து இந்த மாநாடு எவ்வாறு வித்தியாசப்படுகிறது? ஒன்று. இரண்டாவது, இந்த மாநாடு நடைபெறுவதும் அதற்காக பேப்பர் சப்மிட் பண்ணப்படுவதும் அந்த இலக்கங்கள் எல்லாம் முதலாவது மாநாட்டுக்கு வரவேற்கத்தக்க இலக்கங்கள். இதன் பின்னர் என்ன, அது பற்றி உங்களுடைய திட்டம் என்ன?
இந்த மாநாடு வரவேற்பது சரி, அந்த பேப்பர் சப்மிட் பண்ணப்படுவது சரி, வாட் இஸ் நெக்ஸ்ட், அதுக்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்றால் முன்னர் நடைபெற்ற அநேக மாநாடுகளிலேயும் அதன் பின்னர் என்று எதுவுமே நடைபெற்றதில்லை. ஒரு மாநாடு நடைபெறும், அதற்கு எக்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் வருவார்கள், அது பெரிய ஒரு நிகழ்வாக நடைபெறும், அதன் பின்னர் அதற்கு ஒரு தொடர்ச்சி ஒன்று இருக்காது, ஒரு ஃபாலோ அப் ஒன்று இருக்காது. ஏரிய மாநாடுகளிலிருந்து FGT-னுடைய மாநாடு இவ்வாறு வித்தியாசப்படுகிறது ஒன்று. இரண்டாவது, அந்த மாநாட்டின் பின்னர் என்ன, அந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் வேண்டும். கஷ்டம் சொல்ல முடியுமா? வாழ்க்கையே நம்பிக்கையில் தான் இருக்கு. நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் ஏற்கனவே சொன்னதன்படி நீங்கள் சொன்னீங்க பல இடங்களில் இப்படி மாநாடுகள் நடந்திருக்கு, அவ்வளோத்தோட கதை முடிஞ்சதுன்னு சொல்லி. ஆனால் இது ஓரளவுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு விடாமுயற்சியோடு நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுறோம். மக்கள் ஆதரவு முக்கியம். இப்போ நாங்கள் ஒரு 100 ப்ரொஃபஸர்ஸோ அல்லது லெக்சரர்ஸோ சேர்ந்து கதைச்சு இது தீர்வாக முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் மக்களுடைய ஆதரவு தான் தங்கி இருக்கும். மக்கள் ஆதரவு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவுதான் கல்வியாளர்கள் என்ன திட்டங்களை சொன்னால் நடைமுறைப்படுத்துவதற்கு மக்களுடைய ஆதரவு. முந்தி இயக்கம் இருந்த பொழுது நிலைமை கொஞ்சம் வித்தியாசம் என்று சொன்னால் எல்லாரும் ஒரு கட்டமைப்பு கீழே செயற்பட்டபடியால் அப்போ இயக்கம் பல விஷயங்களை அங்கே செய்யக்கூடிய. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. ஏன்னா இது ஒரு முயற்சி. முந்தி மாநாடுகள் நடந்தது தான் தொடரையில் என்பதற்காக நாங்கள் முயற்சி எடுக்காமல் இருக்க முடியாது. 16 வருஷம் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இது நீங்கள் சொல்கிறது நடக்கும். அதே நாங்கள் நம்பிக்கை வைக்கணும். இது ஒரு வித்தியாசமாக இருக்க மாட்டேங்குது. எல்லாம் நம்பிக்கையில் தான் தாங்கி இருக்கு. எங்களால் சொல்ல முடியாது இது கட்டாயம் மற்ற மாதிரி இது முடிவு கொண்டதோ முடியாமல் கொண்டது மக்களுடைய கையில் தான் தங்கி இருக்கு. நாங்கள் கல்வியாளர்கள் முறையில் எங்களை ஆராய்ச்சிகள் மூலம் என்னென்ன விதத்தில் இதை செய்யலாம் என்பதை தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் 2 கட்டமைப்பு தேவை எங்களுக்கு, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும். அது எவ்வளவு மக்கள் ஆதரவோடு அதை செயற்படுத்த முடியுமோ அதில் தான் எங்களுடைய வெற்றி தாங்கி இருக்கு. தேவை ஒன்று அங்கே இருக்கின்றதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த விதத்தில் நான் சொல்லக்கூடியது ஒரு நம்பிக்கை இழந்து வாழ வேண்டிய அவசியம். நம்பிக்கையோடு எங்களால் ஏழுமானதை எல்லோரும் பங்களிப்பு செய்தவங்க இருந்தால் இன்றைக்கு இஸ்ரேல் அப்படி இருக்கு, யோசிச்சு பாருங்க, சிங்கப்பூர் அப்படி இருக்கு. எங்களுக்கு அரசியல் பலம் இல்லை, ஆனால் பொருளாதார பலம் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கு. எங்களால் செய்ய முடியும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. எல்லாருடைய நன்றி செல்வான்னா. அதே மாதிரி தான், அதாவது முயற்சிகள் பலனளிக்கிறதுக்காக முயற்சி எடுக்காம விட முடியாது. நிச்சயமாக ஞானத்தில் தமிழர் பேரவை ஒரு பெரிய முயற்சியை எடுக்கும். அதுக்கு மக்களுடைய ஆதரவு தேவை. மக்களுக்கு இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். எவ்வளவு தூரம் மக்களுடைய ஆதரவு கிடைக்குதோ அவ்வளவுக்கு தான் அதை செய்ய முடியும். அனைத்து தமிழர் பேரவைகளால் மட்டும் செய்ய தேவையில்லை, பல அமைப்புகள் இயங்குது. இந்த தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் இயங்கினோம் என்றாலே அங்கே ஒரு ஒருங்கிணைப்பு தானாகவே ஏற்படும். 2 விடயங்கள் சம்பந்தமாக இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்று, இந்த அனைத்துலக தமிழர் பேரவை மலையகத்தையும் எதிர்காலத்தில் உள்ளடக்குமா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். 2வது, இந்த வடக்கு கிழக்கு குடிசன தொகை கூட குறைவடைகின்றது என்ற ஒரு பிரச்சனை தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றது. டாக்டரும் அதை பற்றி குறிப்பிட்டார். ஏற்கனவே, அதாவது நான் யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவனாக இருந்த பொழுது மலையகத்திலிருந்து வடக்கு கிழக்கில் மக்களை கொண்டு வந்து குடியேற்றுவது தொடர்பான பல கலந்துரையாடல்களிலும் நான் ஈடுபட்டேன். சில தவிர்க்க முடியாத விடயங்களால் பிறகு சில விடயங்கள் செய்ய முடியவில்லை. ஆனால் இப்பொழுது தென்னிலங்கையை பொறுத்து
அதாவது பெரும்பாலான தோட்டங்கள் வந்து ஸ்மால் ஹோல்டர்ஸ், சிறு தோட்ட உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிறு தோட்ட உரிமையாளர்கள் வந்து சிங்களஸ். அங்கு வேலை செய்கிற தமிழ்நாட்கள் வந்து அங்கு வந்து கொத்தடிமைகளாக இருக்கின்றார்கள். அந்த ஒரு குடும்பம் ஏதாவது ஒரு தேவைக்காக வெளியே போக வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவரை பிணை வைத்து விட்டுதான் ஆகணும். அங்கே மற்றவங்க வரலாம், அவர் வரையில்லாது. ஸோ அந்த மக்களுக்கான எந்தவித குறிப்பாக சவுத், அதாவது கோல் மாத்திரை டெனியாயை போன்ற பகுதிகளில் அந்த மக்களுக்கான எந்தவித ஒரு முன்னேற்பாடோ ஒரு திட்டங்களோ மலையக அரசியல்வாதிகளிடம் இல்லை, மலையக தொழிற்சங்கங்களிடமோ இல்லை. எனவே அவர்களை இங்கு கொண்டு வந்து குடியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் உங்களுடைய ஏற்பாடு செய்வீர்களாங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, அண்மையில் நிலாந்தன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய காணிகளை அங்குள்ள மக்களுக்கு உரித்தாக எழுதி கொடுப்பார்களா என்ற ஒரு கேள்வியை அரசியல் விமர்சகர் நிலாந்தன் எழுதியிருந்தார். எனவே அதைத்தான் நான் திரும்ப கேட்கின்றேன். அந்த மாதிரி செய்தால் அங்குள்ள மக்களை கொண்டாந்து நானும் உங்களுடன் ஒத்துழைக்க நான் தயாராக இருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு கிளிநொச்சியில் ஒரு அரசு உத்தியோகத்தர்கள் மட்டத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். கிளிநொச்சியில் மலையக மக்களை கொண்டு வந்து தங்களுக்கு, அதாவது காணி கொடுக்கிறதில்லை, அவங்களே தங்களுக்கு வேலையாட்களாக வைத்திருக்கிறாங்கிற ஒரு 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 தீர்மானம் எடுக்கப்பட்டு அதை நான் வேலை செல்ல பணியாற்றும் பொழுது நான் அதை பிரசுரித்தேன். அது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கியது. எனவே அந்த மக்களை வெறுமனே ஒரு தொழிலாளர்களாக அல்லாது ஒரு நிலத்தோடு சம்பந்தப்படுத்தி நீங்கள் செய்வீர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடன் நான் சேர்ந்து இயங்குவதற்கு தயாராக இருக்கேன். உங்கள் கருத்துக்கு நன்றி. நிலாந்தன் எழுதிய கட்டுரையில் நான் நினைக்கிறேன் பல புலம்பெயர் தமிழர்கள் அதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அங்கே ஒரு நிறுவனம் இயக்கமாக இருந்தால் அந்த நிறுவனத்துக்கு பலர் தங்கள் சொத்துக்களை எழுதி கொடுக்குறாங்க, தயாராக இருக்கிறாங்க என்றால் கனடாவிலேயோ வெளிநாடுகளில் வாழ்றவருக்கு அங்கே உள்ள நிலம் வந்து சில வேளை இங்கே தேதியில் பார்க்கல அது ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் அதை ஒப்படைக்கிறதுக்கு ஒரு சரியான இது வரும்போது செய்வார்கள். அகைன் இது வந்து மக்களிட விஷயம், இதை பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த முடியும். அடுத்த நீங்கள் சொன்ன விஷயம் ஒரு அரசியல் சிக்கலான விஷயம். ஆனால் அனைத்துலக தமிழர் பேருமே தமிழர்களுக்கு அலுவலர்களோ எல்லா இடமும் வந்து நாங்கள் ஒருங்கிணைந்து வேலை செய்வோம் தான் இதில் அர்த்தத்தை சொல்ல முடியும். நீங்கள் சொன்ன டீட்டெயிலாக குடியேற்றுறது அதை இதெல்லாம் நிறைய அரசியல் சிக்கலான விடயங்கள். ஆனால் விடயங்களை காலம் வரும்போது ஆராய்வும் தானாகவே சில விடயங்கள் இவால்வ் ஆகும் என்று நான் நம்புகிறேன். இங்கே ஒரு கேள்வி அதாவது இந்த மலையக தமிழர்கள் கருவளம் தான் இன்றைக்கு இலங்கையில அதிகமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு கருவள வீதம் ஏற்கனவே 2 கீழே வந்துச்சு. அதனுடைய மலையக தமிழர்கள் பெறாமல் தவிர்க்க முடியாது. வயலில் இருக்குதான் கூட படுற சராசரியாக படுற ஒரு தன்மை இருக்கு. அதே நேரம் ஏரிய தமிழர்கள் மற்றும் சிங்களவர்களுடைய குடிவள கருவள வீதம் வந்து 2 கீழே வந்துச்சு. அதனுடைய அவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் நகர்ந்து செல்வது தவிர்க்க முடியாது. அந்த நல்ல கருத்தை சொன்னது மலையக மக்களை பற்றியும் வீடு எழுதி கொடுக்குறதை பற்றியும் நான் ஏற்கனவே சொன்னேன். அங்கே ஒரு அமைப்பும் வெளிநாட்டு ஒரு அமைப்பும் தொடர்பாக இருக்குது. அதாவது முன்னேற்றத்திற்காக டெவலப்மெண்ட்டுக்காக அமைக்கப்பட வேண்டும். அதில் ஒரு இது வெளிநாட்டில் உள்ள ஆட்கள் வீடுகளை எழுதி கொடுக்க தேவை. ஒரு அமைப்பு இப்போ வீட்டு வசதி, அங்கே ஒரு வீட்டு வசதி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இங்கே வெளிநாட்டில் வீட்டு உள்ள ஆட்கள் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி மாதிரி அங்கே ஒரு அமைப்பு இருந்தால் இந்த வீடுகளை எல்லாம் பொருட்படுத்தி
மக்களுக்கு குறைந்த, அதாவது வெளிநாட்டில் உள்ள மக்கள் உதவி மூலம் குறைந்த வாடகைக்கு அங்கே மக்களை நாங்கள் குடியமர்த்த முடியும். வெளிக்கு போகணும்னு நீங்கள் சொல்ல விடுத்தா சின்ன மக்கள் பயந்து போகிறார்கள். அப்படியான நோக்கம் தேவையில்லை. ஒரு சரியான அமைப்பு அங்கே இருந்தால், ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு அமைப்பு அங்கே இருந்தால், வெளிநாட்டில் உள்ள ஆட்களுடைய உதவிகளை எல்லாத்தையும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் விருப்பம் என்றால் அவர்களுக்கு வருமானமாக கொடுக்கலாம், அல்லது அவர்கள் அந்த நாட்டினுடைய வடகிழக்கினுடைய முன்னேற்றத்திற்குரிய பண் அதுக்கு அவர்கள் பாவிக்கலாம். மற்றது மலைய மக்களினுடைய இது நாங்களும் சொல்லிக்கல, நான் எல்லா மக்களையும் சேர்த்து தான் சொன்னேன். அங்கு வடக்கு கிழக்கு முன்னேறினால் நிச்சயமாக மலைய மக்கள் இயற்கையாக அங்கு வந்து வேலை வாய்ப்போ அதுகளில் பங்கு பெற்ற நிலைமை ஏற்படும். அது ஏற்படமாக இருந்தால் இன்னொரு வகையில் நாங்கள் தமிழ் மக்களுடைய சனத்தொகையை வடகிழக்கில் அதிகரிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஸோ மலையகத்தில் போய் நாங்கள் இப்போ அவருடைய முன்னேற்றத்தை பற்றி தனியாக செய்வதற்கு அங்குள்ள அரசியல் சூழ்நிலைகள் அதுகள் எங்களுக்கு உடன்பாங்க. ஆனால் வடக்கு கிழக்கில் ஒரு அளவு எங்களுக்கு தொடர்புகள் இருக்குது. அதுக்காகத்தான் சொன்னேன், அந்த பல்கலைக்கழகங்களையும் இதில் ஈடுபட பண்ணினால் அது ஒரு முன்னேற்றகரமான ஒரு வேலையாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ கனவழிகளில் நாங்கள் வெளிநாட்டில் உள்ள ஆட்கள் உதவி செய்யலாம். வீடுகள் நீங்கள் சொன்ன மாதிரி விருப்பமானாக்கள் அந்த ஒரு அமைப்பு, ஒரு கட்டமைப்பு இருந்தால் அவர்களுக்கு அதை எழுதி கொடுக்கலாம் அந்த அமைப்பு. அல்லது அவர்கள் பயிற்சியோ அல்லது என்னன்னு சொன்னால் நான் வீடு கட்டி எல்லாருக்கும் உடனடியாக மக்களை குடியமர்த்துவது கஷ்டமாகும். ஆனால் வறுமனை இருக்கிற வீடுகளை ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு சரியான ஒரு பிஸ்னஸ் மாடல் செய்தோம் என்று சொன்னால் அங்கே உள்ள வீடுகளை வாடகைக்கே வெளிநாட்டாக்கள் அங்கே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி சொல்லுவாங்க. அன்னைக்கு ஒரு 2 கேள்வியோடு நாங்கள் அதை முடித்துக் கொள்வோம். என்னுடைய கேள்வி சுருக்கமான கேள்வி. அதற்கு முன்பு இங்கே பேசப்பட்ட பல விஷயங்கள் ஆய்வு கட்டுரைகளாகவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவு பொட்டன்ஷியல் கொண்ட விஷயங்கள். அடுத்தது வெளிநாட்டுக்கு போகிறார்கள் என்று அதை பற்றி பேசினால் அதில் 50% மேலான பொறுப்பு வெளிநாடுகளிலே வாழ்கின்றவர்களுக்கு தான். அங்கிருந்து பிறந்தவர்கள் தானாக செல்வது என்பது சில குறைவு. அடுத்தது 2வது நிலையிலிருந்து தமிழர்கள் குறைந்து விடுவார்கள் என்றால் அந்த 2வது நிலைக்கு யார் போகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு தெளிவும் இல்லை. 2வது நிலையில் முஸ்லீம்கள் போகிறார்களா அல்லது மலையகத்தில் போகிறார்களா என்பதெல்லாம் கேள்விகள். அவர்கள் பேசுவதும் தமிழ் தான். இவற்றை விட்டுவிட்டு என்னுடைய கேள்வி, இன்று நடக்கப் போகிற இந்த கான்ஃபரன்ஸ் எந்த மொழியிலே நடக்கும், அதில் செய்யப்படுகின்ற ப்ரெசன்டேஷன்ஸ் எந்த மொழியில் இருக்கும் என்பதுதான் என்னுடைய அது 2 மொழியிலையும் விருப்பமான ஆட்கள் ஆங்கிலத்திலையும் கட்டுரைகளை வழங்கலாம் அல்லது தமிழிலையும் வழங்கலாம். சொன்னால் இந்த இலங்கை இந்தியாவில் உள்ள இலங்கையில் உள்ள சில ஆய்வாளர்கள் தமிழில் கதைப்பதற்கு திறமையாளர்கள் கூட இருக்கும். ஆங்கிலத்தில் கதைத்து தங்களுடைய ஆங்கில இலக்கணங்கள் இலக்கியங்கள் பிள்ளையாக கதைத்து விடுவோம் என்று நினைக்கிறதை விட அவர்கள் தமிழில் திறமாக தங்களுடைய கருத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். என்றபடியால் நாங்கள் அவர்களுக்கு எந்த பாசம், தமிழ் அல்லது ஆங்கிலம், அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதன் அந்த மொழியில் அவர்கள் கருத்துரையை வழங்கக்கூடியதாக இருக்கும். அந்த வசதி பிறப்பு குறைவு ஒன்றெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். அதாவது 2வது மாதத்துக்கு பிறகுதான் யூத இனம் 1940க்கு பிறகுதான் அது சுதந்திரம் அடைந்து இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிறார்கள். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் வெள்ளை இனத்தவர்கள் ஆண்டார்கள். இப்பொழுது அங்கே வெள்ளை இனத்தவர்கள் இல்லை. சிம்பாவேயில் இந்தியர்கள் இருந்தார்கள், அங்கே இல்லை. நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய இடம் இது எங்களுடைய இல்லை. எங்களுடைய பூர்வ பூமி தமிழன்தான். ஆகவே நாங்கள் தமிழத்துக்கு தான் எல்லோரும் போக வேண்டிய காலம் நம்பிக்கையாக வரும். மற்றது நாங்கள் எல்லோரும் ஒரு குறிக்கோளை பரப்ப வேணும். ஒவ்வொரு இனமும் நாங்கள் 4 குழந்தைகளை குறைந்தது புறவும் என்று சொல்லி, குறைந்தது 3-4 குழந்தைகள் புறவும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் அதைத்தான் முதலாவது வைக்கவும். இந்த எல்லாத்தையும் விட முக்கியமானது 4 குழந்தைகள் பிறக்கவும். 4 குழந்தைகள்
பிறக்கணும், அதுக்கு மேலே பிறக்கிறேன்டா பொருங்க. ஆனால் எல்லோரும் சொல்வார்கள் பண பிரச்சனை, அதெல்லாம் மைல் பிரச்சனை கூட பண பிரச்சனை இல்லை. யாரும் சிரிக்கலாம் நான் சொல்வது கேட்டு, பட் இட்ஸ் அ ரியாலிட்டி. ஆனால் இது இன்றைக்கு நடக்காமல் விடலாம், நாளைக்கு நடந்தே ஆகும். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒயிட் பீப்புள் ஆண்டார்கள், இன்று அங்கே இல்லை. சிம்பாவில் இந்தியர்கள் அங்கே ஆட்சிப்படுத்தார்கள், அங்கே இல்லை. அதே மாதிரி எட்டியூ நாட்டில் இது பரம்பரை, அதாவது பாதசந்திராவில் சொன்ன மாதிரி இது நாங்கள் விதைக்கப்பட்ட விதைகள். இந்த விதைகளை கொண்டு நாங்கள் திரும்ப எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்பணும் ஒழிய இது எங்கள்கிட்ட சொந்த நாடு இல்லை. சில சொல்வார்கள், நோ நோ ஐ நாட் கோயிங் டு கோ ஸ்ரீலங்கா. I don't know what I can answer for them. Everybody had a talk. நாங்கள் தமிழத்தை சந்திப்போம்ட்டு எல்லோரும் கலைக்கணும். என்னை யாரும் கேட்டால் நீ எந்த நாடுன்னு கேட்டால் நான் தமிழ் என்று சொல்வேன். அது இங்கே என்று கேட்பார்கள். நான் சொல்வேன் சவுத் ஆஃப் இந்தியா, நார்த் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஐ ஆம் ஃப்ரம் தமிழீழம், வி ஆர் ஓல் தமிழீழம். அதாவது உலக மக்கள், உலகத்தில் வாழும் தமிழர்கள் எல்லோரும் we had to become in one umbrella. அது என்னமாக இருக்கலாம், மலையாள தமிழர், இந்திய தமிழர், முஸ்லீம் தமிழர், இஸ் ஆல் தமிழர். மதங்கள் என்பது வேறு, இனம் என்பது ஒன்று. ஆர்வம் தலைப்போம், ஆர்வம் வேறு ஒன்றுவோம். அதுக்கு எல்லாரும் ரெடியாகுங்கள். அடுத்தது தம்பி இமால் எடுக்க இனிஷியேட்டிவ் 100% வெல்லம். ஏனென்று சொன்னால் அவர் கிளியர் மைண்டோடு செய்தார். ஆகவே எல்லா இயக்கங்களும் சுதந்திரமாக இல்லை. 42 விடுதலை போராட்டம் உருவானது தலைவர் விவகாரம் கட்டி ஆண்டார் சுண்டி விரைகள். அதே மாதிரி தான் அவரும் செய்வார். வணக்கம். இறுதிக்காக நான் பொதுவான ஒருவரின் கருத்து பகிர்வதில்லை. நான் கேட்போர் தான் கூட எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பேன். இன்று நான் கருத்து பகிர வேண்டி விரும்புகிறேன். சொர்ணலிங்க மன்னர்களோடு நான் சில வாரங்கள் முதல் இதை பற்றி பேசியிருந்தேன். நீங்கள் இன்று நிமால் என்று தொடங்கியிருக்க அரசியல் கல்பெல்லாம் இந்த இனிஷியேட்டிவ் நான் மெச்சுகின்றேன். இதில் முதலாவது நாங்கள் உள்ளூரில் தொழில்களை உருவாக்குவதற்காக தன்னிறை பொருளாதாரம் அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு பிரிட்ஜ் மாதிரி எனக்கு தெரிந்த சொர்ணலிங்க மன்னர் சொன்ன மாதிரி கிளிநொச்சியில் ஒருவர் ஒரு தொழிலை தொடங்கினார். எல்லாம் போயிட்டது. கரவட்டியில் இங்கிருந்து கண்டாலிருந்து இன்வெஸ்ட் பண்ணார். கரவட்டியில் தொடங்கினார். வேலைக்கு ஆட்கள் வருவார்கள், வரமாட்டார்கள். பல லட்சம் நட்டத்துடன் கூட்டிட்டார்கள். அது ஒன்று. இன்னொரு கிளிநொச்சியில் ஆஸ்திரியாவில் இருக்கிறார். ஆஸ்திரியாவில் இருக்கிறார். அவர் மரிவன் சொல்லி தெரியுங்க. மரிவன் என்னவர் ஆஸ்திரியன் ரேடியோ மரிவன். அவர் 70 years மெக்கானிக்கல் இன்ஜினியர். He is in contact with me. He invests so many things over there, all lost. அது ஒன்று. அது உங்களுக்கு கூறுகிறேன். அங்கே இருக்கும் மக்கள், நான் இங்கு தான் இருக்கின்றேன். நான் பிரிட்ஜ் மாதிரி தினசரி இரவு பகலாக எல்லோரும் தொடர்பில் இருக்கின்றேன். மற்றது நம்ம தேவராஜ் அவர்கள் கேட்டது குடியேற்றங்கள். பல அமைப்புகள் எல்லை கிராமங்களில் மலையாள தமிழர்கள் பல பேர் குடியேற்றியிருந்தார்கள். இன்றும் கிளிநொச்சியாளர்கள்லாம் அவர்கள் 3rd generation இருக்கிறார்கள். அது சில பேர் கருத்து அது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு அரசியல் தலைவர் தேவையில்லை. நாங்கள் செய்யலாம். அது அவர்கள் தொழிலாளியாக கொண்டு வர தேவையில்லை. எல்லைப்புற கிராமங்களில் அரச காணிகள் இருக்கின்றது, தனிப்பட்ட காணிகளுக்கு குடியேற்றலாம். இது நடந்திருக்கிறது நிமாலுக்குன்றது. அதுக்கு அடுத்தது இனப்பெரும்பல். அதாவது பேர்த் ரேட். பேர்த் ரேட்டுக்கும் எனக்கு தெரிந்த ஒரு அமைப்பினர் நிமாலுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணவர். அதாவது 2 பிள்ளைக்கு மேற்பட்டவர்களுக்கு பிள்ளை பிறந்தால் அவர்களுக்கு ஊக்குவிப்பு பணம். 3 பிள்ளைகளுக்கு மேலே பிறந்தால் அவர்களுக்கு ஊக்குவிப்பு பணம். 4 பிள்ளைகளுக்கு மேலே பிறந்தால் ஊக்குவிப்பு பணம். இது நாங்கள் புலம்பெயர்ந்தவர்கள் நாங்கள் செய்யலாம். இது நானும் எனக்கு சப்போர்ட் பண்ணேன். இதுக்கு சில பேர் மதச்சாயம் பூசினார்கள், பலவற்றை பூசினார்கள். அப்படி நாம் செய்ய வேண்டும். இஸ்ரேலை பற்றி இவர் சொன்னார். அதுதான் நடக்கும் இஸ்ரேலில். இன்றைய நாங்கள் சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். இன்றைய பிள்ளை பிறப்பு வீதம் குறைவு. ஒன்று லேட் மேரேஜ். 40 இயர்ஸுக்கு பிறகு பிள்ளை பிறக்கிறதுக்கு குறைவு. இன்றைக்கு கனடாவில் நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே புக் பண்ணால் இன்றைக்கு 4 years வெயிட்டிங் லிஸ்ட் ஐவிஎஃப்க்கு. இன்றைக்கு ஏன் பிள்ளை பிறப்பு வீதம் குறைவு ஏனென்றால் லேட் மேரேஜ், அதோடுங்கிற உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம். இலங்கையிலும் அதுதான் பொருளாதாரம் ஒரு பிரச்சனை. மற்ற ஆளுக்கு உடல் திகராக்கியம். அதனால் பிள்ளைகள் இல்லை. அவர்களுக்கு நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். என்னமாய்ந்தால் உங்களுக்கு 2 பிள்ளைகளுக்கு மேலே பிறந்த அந்த பள்ளிக்கூட செலவை நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு தொகையாக தாரம் அப்படி அது நாங்கள் புலம்பெயர்ந்தவர்கள் இந்த அமைப்பினூடாக செய்யலாம் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நிமால் சேர்ந்தவர்கள் நிமால முடியும் என்றதை நான் இதில் வலியுறுத்தி கேட்கின்றேன். இது என்ன ஆதங்கங்கள். நன்றி.
இதே கருத்தை நான் சொல்கிறேன் கேட்டீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் கொண்டு வைக்கிறேன் கடைசியாக என்னென்னு சொன்னால் உங்களுடைய டீமில் இந்த டெவலப்மெண்ட் டீமில் பாப்புலேஷன் க்ரோ நீங்கள் ஒரு யூனிட் ஒன்று நீங்கள் 2 பேர் அதுக்கு நியமித்து அதிலே ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது 3வது பிள்ளைகளுக்கு மேலே பரப்புகிற ஒவ்வொரு லஞ்ச் அந்த வரைக்கும் ஒரு ஊக்குவிப்பு மாதிரி ஒன்று நீங்கள் சைட்டாக நகர்த்தப்படும்ன்றது என்ன பண்ணுவோம். நன்றி. ஸோ இதோட உங்களோட கருத்துக்கள் நன்றி. உறுதியான நன்றிகளுடன் நம்ம முடித்துக் கொள்வோம். தம்பி நீங்கள் சொல்லுங்கள் மனிதர்களுக்கு பிரச்சனை அந்த பிள்ளை சாதித்து அழைப்பை ஏற்று நீங்கள் குறித்த நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஊடக நண்பர்கள், நலந்திருப்பிகள், ஆதரவாளர் அனைவருக்கும் நன்றி. சில ஊடக நண்பர்கள் இங்கே சைன் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களை சொல்வதிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த வகையில் லோகேந்திரலிங்கம் அவர்கள் உதயன் பத்திரிகை ஆசிரியர், நீங்கள் கைதட்டலாம் எல்லாருக்கும். கனா செல்வராஜா அவர்கள் பிஹைண்ட் மீடியா, அவர் சொல்லக்கூடிய கைதட்டம் அல்ல, சாரி, தேங்க்யூ. அருண் பாபு அவர்கள் ஜிகே வீடியோஸ், தேங்க்யூ. குணா இந்திரன் செய்தி.com சேனல் ஃபோட்டோகிராஃபி, செல்வம் காலம் செல்வமன் அவர்கள் கிருபா பிள்ளை EC24 நியூஸ், செந்திரன் நடராஜா டோனாட்டமல்.com, Langadas Papanathan Thesium, and Ram Sankar Siva, Ruba Media, Mr. M.N. Murthy Agarwal, thank you for your kind words, and Mr. Krishnalingam from Krishna Live, Gana Arabagam from Innival, Udayan Espalai from Echo Media, Aya for you, Pirimanathan Aya, and Logan Velamailam from Monsoon Journal. Those are the names I have. I'm sure in the major paper, Piraman Nekaran, Elata Perum. This is just the beginning, so you conference cover messages spread. We need more people to come. Ruba Media. Ruba Media, I said it already. And dinner on Sunday. Dinner. Thank you so much, everyone, for joining us.